Now, let's welcome S. Siddiq, M.Tech Avargal. He has over 16 years of experience in the IT field and is also a respected technical trainer and a career consultant. Chennaiil Irukum Wisdom Education Guidance Center in Niruvanar Avargal. He has conducted more than 1,000 plus educational awareness programs across Tamil Nadu, benefiting thousands of students. Let us welcome him to present a special talk on what to study and where to study. Enna padikka mudiyum, enga padikka mudiyum. Okay. Bismillahirrahmanirrahim. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சொல்லுங்களேன், சதமாக சொல்லுங்கள். யாரும் காலைல சாப்பிட்டோம்ல, மாஷா அல்லாஹ். இந்த ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பொதக்குடி எஜுகேஷனல் அகாடமி மற்றும் நமது மேலத்தெரு பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். அரசு பணி என்றாலே அது ஒரு அதிகார மையம். அந்த அதிகார மையத்திலே நாம் எல்லாம் அமர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு பொதக்குடி எஜுகேஷனல் அகாடமி மற்றும் சிவில் சர்வீஸ் SRIAS அகாடமியினுடைய சகோதரி அன்பு யாழினி அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை, அரசு பணியை நோக்கி மாணவர்களை தயார்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களையும் வழங்கி சென்றிருக்கின்றார்கள். இதை அனைவரையுமே நாம் கவனத்தில் கொண்டு இப்போ என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிறையா நம்ம பார்க்க இருக்கோம். அதில் முத்தாய்ப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த அரசு பணி தான். ஏன்னா எல்லா படிப்புமே ஒரு வேலை வாய்ப்பை மையப்படுத்தி இருக்கும், அது ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கும். ஆனால் அரசு பணி மட்டும்தான் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். இப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் நம்மை நகர்த்த வேண்டுமென்றால் அரசு பணி, அது சார்ந்த பயிற்சிகள், படிப்புகள் மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இப்போ படிக்கிறோம், எல்லாருமே படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள். எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க, 10th +1 +2 தினம் தினம் ஸ்கூலுக்கு போகிறோம். எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சம்பாதிக்கணும். பெரும்பாலும் படித்தாலே சம்பாதிக்கிறது தான். கரெக்டு தான். நல்லா படித்தா நல்லா சம்பாதிக்கலாம். சித்திக் M.Tech அப்படின்னு போடுங்க. M.Tech வரையும் படிச்சிருக்கிறேன். இப்போ என்னுடைய ஒரு மாத சம்பளம் 3.5 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. ஒரு உயர்ந்த கம்பெனியில் பிரின்சிபல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். படித்தா சம்பாதிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. வேறு என்ன பர்பஸ்ன்னு நினைக்கிறீங்க? அறிவை வளர்த்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக நம்ம படித்தோம்னு சொன்னால் நம்முடைய அறிவுத்திறன் அதிகமாகும், வளரும். வெரி குட், சூப்பர். வேறு எதுக்காக படிக்கிறோம்? படிக்கிற மாணவர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. பணம் நிறைய சம்பாதிச்சோம்னா ஹாப்பினஸ் கிடைக்கும். அது ஹாப்பினஸும் கிடைக்கும், கஷ்டமும் வரும். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. மாஷா அல்லாஹ். வேறு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லுங்கள், எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், எதுக்கு படிக்கிறோம்? வீட்டில் அடித்து பற்றி விட்டுறாங்க, என்ன பண்ணுறது, அதனால் ஸ்கூலுக்கு போகிறோமா? என்ன? ஸோ எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்திருக்க எல்லார் உள்ளத்துலேயுமே ஒரு இலக்கு, ஆசை, லட்சியம் கண்டிப்பாக இருக்கும். அந்த இலக்கு, ஆசை, லட்சியம் என்றைக்கும் சின்னதாக இருக்காது, பெருசாக தான் இருக்கும். ஒரு பெரிய வீடை பார்த்தா அந்த வீடு கட்டணும்னு தோணும். ஒரு டாக்டரை பார்த்தா டாக்டர் ஆகணும்னு தோணும். ஒரு பெரிய கலெக்டரை பார்த்தா நம்மளும் கலெக்டர் ஆகணும்னு தோணும். நிறையா சம்பாதிக்கணும்னு தோணும். இப்படி மனசில் ஆசைகள், லட்சியங்கள் பெருசாக இருக்கும், என்றைக்கும் சின்னதாக இருக்காது. இங்கே வந்திருக்க யாருக்காவது நான் எதிர்காலத்தில் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி பெரிய ஆளா அப்படி யாராவது யோசிப்போமா? கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம். பெருசாக தான் இருக்கும் ஆசை, லட்சியம், கனவு. உங்களுடைய இந்த ஆசை, லட்சியம், கனவை அடைவதற்கு தான் கல்வி. இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பசங்களை படிப்படினா முதல்ல என்ன சொல்கிறாங்க? இந்த எக்ஸாமை யார் கண்டுபிடிச்சது, இந்த ஸ்கூலை யார் கண்டுபிடிச்சது, இந்த மேக்ஸை யார் கண்டுபிடிச்சது? நானாவது மரியாதையாக சொல்கிறேன், அவன் வாய்க்கு மாதிரி திட்டுவானுங்க. பார்த்துருக்கீங்களா? எதுக்காக ஸ்கூலை கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக எக்ஸாமை கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக மேக்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் ஆசை, உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைவதற்கு தான் கல்வி. அதுக்கு தான் படிக்கிறோம். இப்போ என்னெல்லாம் எடுத்தீங்கன்னா படிப்பிலே முன்னேறிய குடும்பம் எங்களோட குடும்பம், என்னையே எடுத்துக்கலாம். கல்வி மட்டும்தான்
நான் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு படிக்கல, 2 வருஷம் வேலை பார்க்க போயிட்டேன். தப்பேன், நல்லா தப்பேன். இப்போது நான் ஒரு நல்ல டெய்லர் தான். என்ன, என்னால் தைக்க முடியும், தச்சு வேலை பார்த்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் கல்வி என்று ஒன்று சேர்ந்த பிறகு இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கட்டும், சமூக அந்தஸ்தாக இருக்கட்டும், கல்வி அறிவாக இருக்கட்டும், எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அப்போ இந்த கல்வி எதை நமக்கு கொடுக்குதுன்னு சொன்னால், நம்முடைய ஆசை, லட்சியம், இலக்கு, இதை அடைவதற்கு தான் கல்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் படிக்கிறோம், அதுக்கு தான் மேக்ஸ். என்ன, எதுக்கு தம்பி படிக்கிறோம்? எதுக்காக படிக்கிறோம்? அது தெரிஞ்சுங்க, எதுக்காக படிக்கிறோம்? உங்களுடைய உங்களுடைய இலக்கை, உங்களுடைய ஆசையை உங்கள் மனசில் வச்சுருக்கீங்கல்ல. நான் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி மனசில் இருக்கும், எல்லார் மனசுலையும் இருக்கும். பல பேர் வெளியில் சொல்லாமல் அதுக்காக முயற்சி செய்யாமல் விட்டுட்டு 40 வயசு 50 வயசில் நான்லாம் அந்த காலத்தில் அப்படி அவனு நினச்சேன், இப்படி யாரும் நினச்சின்னு பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா, இலக்கை, ஆசை, லட்சியங்களை வெளியே சொல்லுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள், உழையுங்கள், இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக இறைவன் நாம் நினைக்கக்கூடிய இடத்துல நம்மளை கொண்டு போய் அமர வைப்பான். நமக்கு என்ன மனசில் தோணுனா, நம்மெல்லாம் எங்கே அப்படின்னு தோணும். நம்முடைய ஆற்றல், நம்முடைய வல்லமையை கொண்டு நம்ம முன்னேற போகிறதில்ல. நம்மை படைத்த இறைவன் இருக்கான்ல, அவனுக்கு கூட நம்ம முன்னேற்ற முடியாதா? முடியும். அப்போ அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் நடைபோட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் ஆசை, இலட்சியங்களை அடைய முடியும். அதுக்கு தான் கல்வி. குயிக்காக போயிடுறேன், ஏன்னா நம்ம நேரம் ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, இதை அடைவதற்கு லிட்ரலாக எந்த பேரியருமே கிடையாது. அதனால் ஞாபகம் வச்சுங்க. இது நம்மளால் நம்ம எப்படி முடியும்? ஒரு அரசு பள்ளியில் படிக்கலாம், ஒரு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கலாம், பெற்றோர்கள் படிக்காதவங்களாக இருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற நல்லா அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் உறுதியாக இருந்தோம்னு சொன்னால், உழைத்து படித்தோம் என்று சொன்னால், அதற்கான உதவிகள் வேண்டுமென்றால் எதுனாலும் தானாக வரும். எதுவுமே என்ன எங்கேயும் போகாது, தானாக வரும். ஆனால் அதுக்காக நம்ம உழைக்கணும். உழைச்சோம்னா பாதைகள் அப்படியே தெளிவாகிட்டே போகும். அதனால் நம்ம முன்னேறுவதற்கு உலகத்தில் பேரியர்னு ஒன்று கிடையாது. படிப்புன்னு சொன்னாலே மக்களுக்கு பெருசாக காசு இல்லை சார், ஏங்க படிக்க வைக்கல, காசு இல்லை. காசுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு கல்வி நிகழ்ச்சி இதே மாதிரி நடத்திருந்தேன். 10th +1 +2 பிள்ளைகளுக்கு தான் நிகழ்ச்சி. இருந்தாலும் ஒரு அம்மா சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. நான் இந்த ஸ்லைடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படிப்பதற்கு பணம் தேவையில்லைன்னு வாயை திறக்கிற முடியாது. அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சு, படிக்கிறதுக்கு மூளை தான் தேவை, பணம் தேவையில்லைன்னுச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அதுக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தலை, அவங்க அம்மா வரும்பொழுது கூட்டிகிட்டு வந்தாங்க. உண்மையாகவே படிக்கிறதுக்கு மூளை தான் தேவை, காசு தேவையில்லை. அப்போ செலவில்லாமல் என்னென்னலாம் படிக்கலாம், கம்மியான காசு இருக்கக்கூடிய சிறந்த படிப்புகள் எல்லாமே அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதனால் படிப்புக்கும் காசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம நல்லா படித்தோம்னு சொன்னால் கம்மியான செலவில் கூட மிகச்சிறந்த படிப்புகளை படிக்கலாம். இப்போ படிப்புனாலே காசுங்கிறாங்களேன்னா அது சும்மா ஏமாத்துகிற வேலை. எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஏமாத்துகிற வேலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எந்த ஃபீல்டு எடுத்தாலும். அது மாதிரி கல்வியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ் பண்ணி அது நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணம் பறிப்பதற்காக சொல்லக்கூடிய பொய்கள். இப்போ அந்த பொய்களை விட்டு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும், எது உண்மை, எது குறைந்த செலவில் இருக்கக்கூடிய சிறந்த படிப்புகள், சிறந்த வேலை வாய்ப்பை வாங்குவதற்கு நம்ம என்ன படிக்கணும், அதை விளக்குவதற்கு தான் நம்முடைய நிகழ்ச்சி. அதனால் ஒரு ஒரு தன்னம்பிக்கையற்ற, ஒரு தெளிவற்ற நிலையோடு பார்க்காதீங்க கல்வியை. நம்மெல்லாம் எங்கே அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லா காசு இருந்தாலும் சரி, காசு இல்லாட்டியும் சரி, நம் மனதில் இருக்கக்கூடிய லட்சியங்கள், ஆசைகள், இலக்குகள், அதை அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. அந்த வழியை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். படிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிற பசங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றுற பசங்களையும் பார்க்குறீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, படிப்பு மேலே பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இந்த எங்கள் அண்ணன் படிச்சுட்டு சும்மா இருக்கிறான், இந்த எங்கள் மாமா படிச்சுட்டு சும்மா இருக்கார், நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சில பேர் படிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறதையும் பார்க்குறீங்க. அது என்ன, சில பேர் படிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, சில பேர் படிச்சுட்டு வெட்டியாக சுற்றுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். கல்வியில் 2 வகை இருக்குது, பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. நாம் பயனுள்ள கல்வியை படித்தோம்னு சொன்னால் லைஃப்பில் முன்னேறலாம், பயனற்ற கல்வியை படித்தோம்னு சொன்னால் லைஃப்பில் முன்னேற முடியாது. இப்போ நம்ம என்ன கல்விப்பா படிக்கணும்? என்ன கல்வி படிக்கணும்? எந்த கல்வியை படிக்கணும்? பயனுள்ள கல்வியா, பயனற்ற கல்வியா? பயனுள்ள கல்வி. சரிங்களா? அப்பப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், சத்தமாக பதில் சொல்லுங்கள். அப்போ பக்கத்தில் யாராவது தூங்குனா முழிச்சுக்குவாங்க, ஏதோ கத்துறாங்க, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு. சரிங்களா? இப்படியே நான் பேசிகிட்டே இருந்தேன்னா எல்லாருக்கும் 10 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும். கரெக்டுங்களா? எல்லாமே நல்லா காலைல சாப்பிட்டு ராகத்தா, நல்லா காலையில் மழை வேறு பெஞ்சிருக்கு, அப்படியே ஒரு சில்லுன்னு இருக்கா, நல்லா அப்படியே சொக்கிரும். அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே முழிச்சு சொல்கிற செய்திகளை கேட்டுக்குவோம். ஸோ பயனுள்ள கல்வினா என்ன அப்படின்னா, கல்வி அப்படின்னால உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பட்ட படிப்பு, என்ன காலேஜ், என்ன கோர்ஸு. நிறைய பேர் கேட்பாங்க இந்த கல்வி நிகழ்ச்சியில். ஒரு 1.5 மணி நேரம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் விடுங்க சார், ஒரே படிப்பு சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிச்சிடுறேன். ஒரே படிப்பு,
படித்து முடித்தோடனே உங்கள் சம்பளம் வேணாம் சார், நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் பாதி கொடுத்தா போதும், அப்படி ஒரு படிப்பு சொல்லுங்கம்மா. ஒரே படிப்பு ஓஹோன்னு வாழ்க்கை, அப்படி ஒரு படிப்பு உலகத்திலே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம ஒரு காலேஜில் போகிறோம், ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், இதனால பெரிய ஆளா அப்படி கிடையாது. கல்வி என்றால் என்ன தெரியுமா? பட்டப்படிப்பு படிக்கும்போது நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய நாலேஜ், அதற்கு பிறகு நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய திறன்கள், ஸ்கில்ஸு. கல்வினாலே நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தான். நல்லா, இதான் பயனுள்ள கல்வி. பட்ட படிப்புங்கிறது ஒரு துணையாக, ஒரு கூட வர்றது தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பல இடங்களில் சொன்ன ஒரு உதாரணம் தான். தம்பி உங்கள் பேர் என்ன? நவீத். இப்போ நவீத் என்ன பண்ணுறாரு, 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறாரு. டிரைவர் தேவைன்னு அட்வைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஒருத்தங்க வர்றாரு, நவீத் சார் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஆனால் கார் ஓட்ட தெரியாது சார், வேலை கொடுங்கன்னா நவீத் சார் வேலை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். மீறி கொடுத்தா என்ன ஆகும்? 50 லட்ச ரூபா காரு கவுத்தி போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி ஆகிடும். என்ன ஏன் கொடுக்க மாட்டுறாருன்னா, கார் ஓட்ட லைசன்ஸ் தேவை, எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்குறோம், இந்தாங்க லைசன்ஸ் இருக்குது. லைசன்ஸை தாண்டி வேறு என்ன தேவை? கார் ஓட்டுறதுக்கு கார் ஓட்ட தெரியணும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு நல்லா தெரியுது, லைசன்ஸ் என்பது அவசியம், கட்டாயம். ஆனால் அது ஒரு பேப்பர், அது ஒரு ஆவணம். நீ டிரைவர் தொழிலில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு நல்லா டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும். தெரியுதா இல்லையா? அதே மாதிரி தான் டிகிரி என்பது அவசியம், கட்டாயம். ஆனால் அது ஒரு ஆவணம், பேப்பர். இப்போ யாருக்கு வேலை கொடுப்பாங்கன்னா, அறிவும் திறமையும் உள்ள மனிதருக்கு தான் வேலை கொடுப்பாங்க. கூட இந்த லைசன்ஸு தேவை, அந்த லைசன்ஸு தான் படிப்பு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வேலை வாய்ப்பு, சிறந்த வாய்ப்புகள் எங்கே கிடைக்குதுன்னா, நாலேஜ்லேயும் ஸ்கில்லையும் தான் கிடைக்குதே தவிர, டிகிரி என்பது ஒரு சும்மா லைசன்ஸ் அப்படி வரும் பாக்கெட்டில் வச்சுக்கிறோம்ல, அதே மாதிரி தான், இவ்வளவுதான். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறுமனே ஒரு, ஏன்னா பசங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் நிறையா வந்திருக்கிறீங்க, பிள்ளை அங்கே படிக்குது இங்கே படிக்குது, 60-70% மார்க் எடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பசங்க எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? காலேஜ் சேர்ந்து படிக்கவே மாட்டானுங்க. எப்படி மார்க் எடுக்கிறேன் நான் சொல்கிறேன் பாருங்கள். நோட்டீஸ் போர்டில் வந்து டைம் டேபிள் ஓட்டுவாங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு. அப்போ தான் பார்ப்பான், இந்த செமஸ்டரில் இவ்வளோ பேப்பர் இருக்கான் நமக்கு, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சென்னையாக இருந்தால் மோர் மார்க்கெட்டில் போய் புக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கு, அவ்வளோதான். அது வரைக்கும் சும்மா காலேஜ் போகிறது, வெட்டியாக சுற்றுற. அந்த 2 வாரத்தில் 2 நாள் தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உட்காருவான், படிப்பான், மனப்பாடம் பண்ணுவான், என்னத்தையாவது போய் வாந்தி எடுத்துகிட்டு வருவான். 40 பக்கம் எழுதுனா 40 மார்க். இதுதான் பசங்க பாலிசி. எந்த கேள்வி கேட்டாலும் அவனுக்கு தெரிஞ்ச பதில் தான் எழுதுவான். நீ என்ன வேணாலும் கேளு, எனக்கு என்ன தெரியுதோ அதான் நான் எழுதுவேன். அந்த ஒரு 60 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி டிகிரியை வச்சுக்கிட்டு வேலை இல்லைங்கிறாங்க பசங்க. இப்படி படிக்கக்கூடாது. பயனுள்ள கல்வி என்ன தெரியுமா? படிக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் சார்ந்த நாலேஜை டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு தினமும் படிக்கணும். நாளைக்கு என்ன பாடம் படிக்க போகிறாங்களோ அதுக்கான அறிவை இன்றைக்கே டெவலப் பண்ணி வச்சுக்கணும். வேறு நம்ம வேலை வாய்ப்புக்கு போக வேண்டிய ஸ்கில் செட், இப்போ ஒரு ஐடியில் இருக்கீங்கன்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங், ஆட்டோமேஷன், ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி ஏதாவது படிக்கணும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய காசு கிடையாது. மாதத்துக்கு 1500 படிக்கலாம். ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்குது ஃப்ரீயாக. இப்போ நாங்கள்லாம் விஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுப்போம் கிளாஸு. நான் கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரீயாக எடுத்து அந்த இதெல்லாம் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்குறோம். இப்படி செல்ஃபாக நாலேஜை, ஸ்கில்லை டெவலப் பண்ணார்னா அதே மாதிரி 2 வாரத்துக்கு படித்தா போதும் டிகிரி வாங்க. ஆனால் மிச்சம் இருக்க நேரம் வெட்டியாக சுத்தாமல் அறிவையும் திரையும் வளர்த்துக்கூடிய பிள்ளைகளுக்கு உடனடியாக நல்ல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அதனால் புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்வி சிஸ்டத்தின் மீது ஒரு தவறும் இல்லை. என்ன, படிப்பின் மீது ஒரு தவறும் இல்லை, அரசாங்கத்தின் மீது ஒரு தவறும் இல்லை. நம்ம புள்ள படிக்கலை, டிகிரிக்காக படிக்கிறவங்க பயனற்ற கல்வி. அறிவையும் திறமையும் வளர்த்து கொள்பவர்கள் தான் பயனுள்ள கல்வி. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. சார் இதெல்லாம் படித்தா வேலை கிடைக்கிறீங்களா? என்ன சார் வேலை கிடைக்கலங்காதீங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, இதை படிச்சிங்கன்னா நாலேஜ் ஸ்கில்னு டெவலப் பண்ணால் வேலை கிடைக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ப்ரீ கண்டிஷன். என்னென்ன ஸ்கில் அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க, அனாலிட்டிக்கல் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங்பாங்க. மேடம் கூட சொன்னாங்கல்ல, இது வந்து அரசு பணிக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங், மென்டல் அரித்தமேட்டிக், கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், கிரியேட்டிவிட்டி, லேட்ரல் மைண்ட் செட், இப்படி நிறையா இருக்குது. அது ஒரு பெரிய உலகம். சரிங்களா? இந்த நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஒன்றுமில்லை, இதெல்லாம் பெருசாக ஸ்லைடெல்லாம் பயங்கரமாக போட்டு வச்சு நினைக்காதீங்க. விடுகதை நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது என்னது, விடுகதை கேட்போம், பயில் சொல்லுவோம்ல, இதுதான் அனாலிட்டிக்கல் நாலேஜ். ஒரு கேள்விக்கு பதிலே தெரியாதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் பதில் இருக்கும். சொன்னோன்னா ஓ அப்படியா அப்படிம்போம். சரிங்களா? இதுதான் அனாலிட்டிக்கல் ஸ்கில். அது மாதிரி ஒரு கேள்வி கேட்கவா? சும்மா தூங்க முடிச்சு விட சிம்பிளாக கேட்குறேன், அப்புறமா வேணால் கஷ்டமாக கேட்குறேன். ஒரு கேக்கை வந்து 3 வாட்டி தான் கட் பண்ணணும். 8 ஈக்குவல் பீஸ் வரணும். எப்படி கட் பண்ணுவீங்க? ஒரு கேக்கை, பிளைன் கேக்கு, ஸ்கொயர் கேக்கு வச்சுக்கோங்க, 3 வாட்டி தான் கட் பண்ணணும். ஆனால் 8 ஈக்குவல் பீசஸ் வரணும். சமமாக இருக்கணும், கூட குறைய இருக்கக்கூடாது.
கூட குறைய கொடுத்தா நம்ம திம்பமா என்ன அவனுக்கு மட்டும் கூட கொடுத்துட்டீங்க அப்படிமோ. அதனால் 8மே ஈக்குவல் பீஸாக இருக்கணும். எப்படி கட் பண்ணுவீங்க? இந்த கேக்கை எப்படி கட் பண்ணால் 8 ஈக்குவல் பீஸ் வரும்? சும்மா ட்ரை பண்ணுங்கப்பா. சார் சொல்லிட்டாங்க, ஈஸியான கேள்வி தான் சொல்லிட்டாங்க. இந்த சைடு யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? கேக் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸு போட்டுருங்க. ப்ளஸ்ஸு போட்டிங்கன்னா எத்தனை பீஸ் வந்திருக்கும்? 4 பீஸ் வந்திருக்கும். 4 ஈக்குவலாக தான் இருக்கும், கரெக்டுங்களா? 3வது கட்டை குறுக்கில் போட்டிங்கன்னா மேலே 4 கீழே 4 வந்துடும். கரெக்டா? இது சின்ன கேள்வி தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியை கேட்குறேன். நம்மக்கிட்ட வந்து 9 பால்ஸ் இருக்குது, ஐடென்டிக்கல் பால்ஸ். அதில் 1 மட்டும் வெயிட்டானது, சரிங்களா? நீங்கள் 2 வாட்டி தான் அந்த வெயிட் போட்டு பார்க்கலாம். இந்த 9 பால்ஸில் எப்படி என்ன காம்பினேஷன் வேணாலும் 2 வாட்டி தான் வெயிட் போட்டு பார்க்கலாம். ஆனால் வெயிட்டு கூட இருக்க பாலை கண்டுபிடிக்கணும். கண்ணில் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 9மே ஐடென்டிக்கல் பால்ஸு. அது தூக்கி பார்த்தா வெயிட் பண்ணி மட்டும் பார்த்தா மட்டும்தான் எது ஒரே ஒரு பால் மட்டும் வெயிட்டாக இருக்குது. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன காம்பினேஷனில் வெயிட் பண்ணோம்னா 2 வாட்டி தான் வெயிட் போட்டு பார்க்கணும். யார் ட்ரை பண்ணுறான்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு அரசு பணி தேர்வு இதெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். மற்றது சப்ஜெக்ட் நாலேஜ் புக்கை வச்சு படிச்சுக்கலாம். இதுதான் பகுத்தறிவு, இதான் வளர்த்துக்கணும். இந்த நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். ஐடி கம்பெனி போனீங்கன்னா முதல்ல 2 எக்ஸாம் இதான் வைப்பாங்க. நான்லாம் ஐடி கம்பெனி போகிறப்போ 6 ரவுண்டு கிளியர் பண்ணேன். முதல் 2 ரவுண்டு இதே தான். இதிலே ஒரு பிகினர் லெவல், இதிலே ஒரு எக்ஸ்பர்ட் லெவல். யார் ட்ரை பண்ணுறீங்களா? இது எத்தனை பேர் முடியும் இல்லை முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எடுக்கும் பொழுதே ஆனால் அது ஒரு வெயிட் பார்க்குறது தானே, தூக்கி பார்க்குறதும் ஒரு வெயிட் பார்க்குறது தானே. இல்லை அதான் அதில் தூக்கி வைக்கும் பொழுதே நம்ம வெயிட் பார்க்குறதுங்கிறது ஒரு வெயிட் பார்க்குறது மாதிரி தான். 3 பிரிச்சுக்கோங்க. ஒரு 3 எடுத்து வெளியே வச்சுருங்க. ஒரு 3 பால் இந்த பக்கம், ஒரு 3 பால் அந்த பக்கம். ஓகேவா? இப்போ வெயிட் போடுங்க. இந்த வெயிட் அதிகமாக இருக்க பால் இதில் இருக்குன்னு வைங்களேன், வெளியில் எடுத்து வச்ச 3 இது 2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த வெயிட் இருக்க பால் இதுதான் கண்டுபிடிச்சலாம். இந்த 3 செட்டுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது தானாகவே தெரியும் வெயிட் அதிகமாக இருக்கிறது, கீழே இறங்கிடும். ஆச்சா, இப்போ 9 காம்பினேஷனாக 3 பிரிச்சிட்டோம். 3 இருக்கும் பொழுது மிச்சம் இருக்க 3 பாலில் 1 எடுத்து வெளியே வச்சுருங்க, கீழே 2 வச்சு வெயிட் பண்ணுங்கள். வெயிட்டாக இருக்கிறது அதிலே தெரிஞ்சிடும். இதுதான் வெயிட்டாக இருக்க பால்னால் அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? என்னப்பா இதான் படிக்கணும்ப்பா. இது ஏங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்குறேங்க? படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அரசு பணிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் வேலை கிடைக்கும். சும்மா போட்டு நான் சொன்ன மாதிரி இந்தான்னு எழுதி பக்கமாக எழுதுவானுங்க. எழுதி 60 மார்க் 70 மார்க் வச்சுக்கிட்டு டிகிரி வச்சுக்கிட்டு வேலை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் திஸ் நாலேஜ். அதே மாதிரி ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒழுக்கமாக இருந்தால் தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்ம கொடுப்பாங்க. இப்போ இங்கே நீங்களே பார்க்குறீங்க, யாருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு மேனேஜர் போஸ்ட்டு, ஒரு டிஎல் போஸ்ட்டு யாருக்கு கொடுப்பாங்க? யார் ரொம்ப ஒழுக்கமாக, அன்பா, பண்பா, அக்கறையாக, பொறுப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. ஒருத்தன் ரொம்ப ஒரு பொறுப்பற்ற முறையில் இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுறான், வாடா தம்பி நீ தான் நம்ம அடுத்த ஜென்ரல் மேனேஜர்னு தூக்கி கொடுப்பாங்களா? இவனை பார்த்தாலே இப்பெல்லாம் பயந்து ஓடி போயிடுவாங்க. அதனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை அடைவதற்கு. மேக்ஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? யார் 9th 10th யார் சும்மா கை தூங்க? 9th 10th என்னால் தைரியமாக தூங்கப்பா. சரி, ஓகே, சூப்பர். அந்த பக்கம் இருக்கீங்களாம்மா? 9th 10th சும்மா கை எப்படி தூங்க. கை தூக்குனா இப்படி தூக்குறது, இப்படி தூக்குறது இல்லை. ஓகே, வெரி குட். இந்த 10th படிக்கிற பசங்களாம் என்ன நினைப்பாங்க? தாண்டா மேக்ஸு 10th மேக்ஸ் எக்ஸாம் எழுதுனோட மேக்ஸுக்கு எனக்கு தலாக்கு போ, இனி என் வாழ்க்கையில் மேக்ஸே கிடையாது, மேக்ஸ் இல்லாத குரூப்பாக பார்த்து எடுக்கிறேன், இப்படி தான் போகிறது. பெரும்பாலும் அப்படி தான் போகிறது. மேக்ஸ் இல்லாத ஒரு குரூப்பு +1 கிடையவே கிடையாது. பேர் மாறி இருக்கும். மேக்ஸ் இல்லைன்னா போய் விழுகிற இடம் இது பியூர் சயின்ஸு. கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கும்பலாக போய் விழுவாங்க பியூர் சயின்ஸில். விழுந்துட்டு என்னது மேக்ஸே இல்லை தப்புச்சே நினைப்பாங்க. அங்கேயும் நம்மளால் ஒருத்தர் இருக்கான். யார்? ஃபிசிக்ஸு மேக்ஸு ஒன்று தான். பிபிடி கூட வச்சுருக்கேன், நேரம் இருந்தால் காட்டுறேன். இப்போ இந்த நீட் எக்ஸாம் நடந்துச்சுல்ல, இந்த நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் கேட்ட கேள்வி, அதை ஃபிசிக்ஸ்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அப்படியே மேக்ஸ் தான். இப்போ நீட் எக்ஸாம் சில தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு அதை பிபிடி எடுத்துச்சு, நேரம் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபிசிக்ஸ் தான் மேக்ஸு, மேக்ஸ் தான் ஃபிசிக்ஸு. மேக்ஸை விட்டு தப்பிக்கவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே சுற்றினாலும் மேக்ஸ் தான் இருக்கும். அதனால்
மேக்ஸை படிங்க, நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. இதை மேக்ஸை நகர்த்தி விட்டுட்டு லைஃப்பில் முன்னேறலாம் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எங்கே போனால் நம்மளால் வந்து கேட்டை போட்டுருவோம். அக்கௌண்ட்ஸ்னாலும் மேக்ஸ் தான், பிஸ்னஸ் மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பேர் தான் வேறு, ஐட்டம் ஒன்று தான். அரிசியை வச்சு இடியாப்பம், தோசை, இட்லி அப்படி இப்படிங்களா, ஆள் ஒரே ஆள் தான், யார் அரிசி. அதே மாதிரி தான் ஒரே மேக்ஸ் தான். இந்த பக்கம் ஃபிசிக்ஸ்னு வரும், அந்த பக்கம் பிஸ்னஸ் மேக்ஸு, அந்த பக்கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பேர் மாறி மாறி வந்தாலும் மேக்ஸ் இல்லாத படிப்பு கிடையவே கிடையாது. மேத்தமெட்டிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணாத வரைக்கும் நம்மால் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் பெற முடியாது. அதனால் மேக்ஸை படிங்க. அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெவலப் பண்ணிங்க, ஏதாவது ப்ரோக்ராமிங் நாலேஜ் டெவலப் பண்ணிங்க. ஓகேவா? குட் நியூஸ் என்னென்னா, இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் இல்லை, அறிஞ்சிக்கிறதும் இல்லை. சார் நமக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். தமிழ் நல்லா படிப்பீங்களா, இங்கிலீஷ் நல்லா படிப்பீங்களா? இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க பசங்க. ஓகேவா? சரி, இதை படிங்க, ஃபாஸ்ட்டாக படிங்க. ஃபாஸ்ட்டாக படிங்க. பெரும்பாலும் எல்லாரையும் படிக்க முடியுதா? இங்கிலீஷ் தான் இருந்தாலும் மாற்றி மாற்றி போட்டு கிடக்கு. இருந்தாலும் அக்கார்டிங் டு த ரிசர்ச் at the Cambridge University, it doesn't matter in what order the letters in the word are. The only important things is that the first and the last letter be at the right place. கரெக்டாக படிச்சிடமா? சரி, பெரியவங்களாம் வந்துருக்கீங்க, உங்களுக்கு தமிழில் போடுறேன், இதை படிங்க. தமிழ் தான் இருந்தாலும் இங்கங்கே மாறி மாறி இருக்குது, ஜம்பிள்டாக இருக்குது வேர்ட்ஸ். இருந்தாலும் படிக்கிறோம்ல. உங்களால் இப்பக்கத்தை படிக்க முடிந்தால் உங்களை பாராட்டியே ஆக வேண்டும். எல்லோரும் படிச்சிங்க, உங்களை எல்லாரையும் பாராட்டியே ஆகணும். சரிங்களா? வெரி குட். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மூளை வந்து பவர்ஃபுல்லான மூளை. நாம் அதை படிப்புக்கு யூஸ் பண்ணுறதில்ல, அதை தவிர எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. என்ன, அதனால் உங்கள் மூளையை கல்விக்கு யூஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் மிக உயர்ந்த இடத்த அடைவீங்க. அடுத்து முக்கியமாக என்னென்னா ஹார்ட் ஒர்க்கு. சார் ஈஸியானதுன்னே கேட்கக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரன் வ இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தோடு தான் எழுதியிருக்கின்றது, கஷ்டத்துக்கு பின்பு தான் எழுதியிருக்கின்றது. ஒருத்தர் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அல்லாஹ்வோட வார்த்தை மாறுமா? மாறாது. வாழ்க்கையில் யார் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் எளிமையாக இருப்பாங்க. அதனால் கஷ்டப்படணும். பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பிள்ளைகளை கெடுக்கிறதுல இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இதான் எல்லா பிள்ளைகளையும் அவனை அழித்து நாசமாக்குற ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா சொல்லுவான்? கூப்பிட்டு, மகனே நான் கஷ்டப்பட்டு லைஃப்பில் முன்னேறினேன்டா, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுடா, முடிஞ்சு அவ்வளோதான். நீ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நான் கஷ்டப்பட்டு முன்னேறினங்கிறதே தப்பு. நான் கஷ்டப்பட்டதுனால தான் முன்னேறினேன். பாயிண்ட் புரியுதுங்களா? நான் கஷ்டப்பட்டதுனால தான் முன்னேறினேன். இப்போ என் பையனும் கஷ்டப்பட்டால் தான் முன்னேறுவான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குர்ஆன் வசனத்தை சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கஷ்டப்பட்டோம் முன்னேறணும், நம்ம பையனை கஷ்டப்பட்டான்னா முன்னேறுவான். இவன் கஷ்டப்படுறதை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா அவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க. புரியுதா? மகனே நான் பட்ட கஷ்டம் நீ படவே வேணாம், முடிஞ்சான், வாழ்க்கையே முடிஞ்சு, அவ்வளோதான். எங்கிட்ட முன்னேற்றம் வரும்? வராது. குர்ஆனில் என்ன சொல்கிறான்? கஷ்டத்திற்கு பின்பு தான் எழுதியிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தை மாறுமா? மாறாது. பிள்ளைகளை கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்பட்டால் தான் இப்போ லைஃப்பில் முன்னேற முடியும். யார் கஷ்டப்படல? முன்னேறின எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்கும். பிள்ளைங்களை அப்படியே பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்குறது. உட்காராத, ஐயோ தண்ணி குடித்தா ஜலதோஷம் வரும், இதை பண்ணாத அதை பண்ணாத, இப்படியே வளர்த்து அப்படியே இருக்கிறாங்க. எதை சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இந்த கிணத்துல போட்ட கல்லும்பாங்கல்ல, அப்படி இருக்கிறாங்க. பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி தான் ஆகணும், கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். நல்ல விஷயத்துக்காக, கெட்ட விஷயத்துக்கு இல்லை, படிப்புக்காக கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். முடியலையேன்னா செய்டான்னு சொல்லி தான் ஆகணும். நீ கவலைப்படாதா, வாப்பா இருக்கேன் பார்த்துக்கிறேன், அத்தா இருக்கா பார்த்துக்கிறேன். என்னத்தை பார்ப்பீங்க? வயசானவரையும் பார்ப்போமா? நமக்கு இன்றைக்கி தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது. வயசான காலத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் இருக்காது. இப்போ பிள்ளைகளை ஆற்றல் மிக்கவராக வளர்க்கணும்னா கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும். சரிங்களா? அதனால் பிள்ளைங்க படிப்பு கஷ்டப்படுறாங்கன்னா நல்ல சந்தோஷப்படுங்க. பா என் பையன் கஷ்டப்பட்டு படிக்க சந்தோஷப்படுங்க. சரிங்களா? ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு வருத்தப்படாதீங்க. அவ்வளோதான். என்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறதை நிறுத்துறீங்களோ அதோட யாருடைய வெற்றியுமே நின்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் யூஜி, பிஜி, பிஹெச்டி இந்த மனநிலையோடு படிங்க. எப்படி ஹோட்டலுக்கு போனால் ஃபுல் கட்டுறோம், வெறும் சோறு மட்டும் கொடுத்தா திம்பமா? அதே மாதிரி ஒரு கல்வி படிக்கிறதுன்னு மைண்டில் வந்தாலே
யூஜி, பிஜி, பிஹெச்டின்னு கல்வியில் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரமும் படிக்கணும்னு நினைங்க. இப்போ எதை தேர்ந்தெடுப்பது? எப்போவுமே சரி, எதை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், நாட் ஆன் த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ். ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் நாம் ஒரு நல்ல நல்ல கோர்ஸ் எடுக்கணும்னு நினைங்க. கோர்ஸையே சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது கிடைக்கும் கிடைக்காம போகும். ஒரு படிப்பு, இந்த படிப்பு அப்படி நினைக்கக்கூடாது. ஃபீல்டு, ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு, இன்ஜினியர் ஆகுறேன்னு சொல்லக்கூடாது. டெக்னிக்கல் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லக்கூடாது. மெடிக்கல் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகணும் அப்படி சொன்னீங்கன்னா நீட் எக்ஸாம் இல்லாமையும் மெடிக்கல் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகலாம். அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ஜினியர் படிக்காமையே டெக்னிக்கல் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகலாம் இருக்குது. காசு இல்லாமல் படித்து கூட பெரிய ஆள். ஆனால் ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள், கோர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஃபீல்டில் போகிறதுக்கு நம்முடைய குடும்ப சூழலுக்கு, வாய்ப்பு வசதிக்கு, பொருளாதாரத்துக்கு, நம்ம எடுத்த மார்க்குக்கு எது தோதான படிப்பாக இருக்கோ அதை எடுத்து அந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக பாருங்கள். கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கிடைக்கும் கிடைக்காம போயிடும். கிடைக்கல என்ன பண்ணுறது, என் கனவு போச்சு அப்படின்றது இப்படி சொல்லக்கூடாது, சரிங்களா? ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. ஸோ என்ன மாதிரி நல்ல ஃபீல்டுலாம் இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல். இன்றைக்கி நல்ல ஒரு தொழில்நுட்பங்கிறது நல்லா வளர்ந்து வருது. நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த பாருங்கள், ஓலா, ஊபர்னு சொல்லி ஆட்டோ புக் பண்ணுறாங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு ஃபுட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபீல்டு. இன்றைக்கி ரிசர்ச்சுக்கு தான் வந்து நல்ல மதிப்பு இருக்குது. அது மாதிரி டீச்சிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, இது வந்து எப்போவுமே எவர் கிரீன் ஃபீல்டும்பாங்க. உலகத்தில் என்ன ஆனாலும் இந்த டீச்சிங்கும் மெடிக்கலும் எப்போவுமே இருக்கும். அடுத்து மிக முக்கியமான 3 துறைகள் இந்திய ஜனநாயகத்தினுடைய தூண்கள். இந்திய ஜனநாயகத்தினுடைய தூண்கள் எத்தனை யாருக்கா தெரியுமா? 10th +2 படிச்சிருப்பீங்க சோசியல் சயின்ஸில். பில்லர் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி யாருக்கா தெரியுமா? 4. ஒன்று வந்து அரசியல், லெஜிஸ்லேட்டிவ், எம்எல்ஏ, எம்பி, அதை விட்டுருங்க. அது இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்தின் தூண்கள் தான் இந்தியாவை தூக்கி தாங்கிட்டு இருக்கு. அரசு அதிகாரிகள், மேடம் சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது போன்ற அரசு உயர் பதவிகள், எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அடுத்து ஜுடிஷரி, நீதித்துறை. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மக்கள் இந்த வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக அங்கங்கே பயங்கரமாக போராட்டம், ஒரே அலட்ச காசு செலவு நடக்குது. ஒன்றும் ஆகலை. பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் ஆகி சட்டமாக வந்துருச்சு, எல்லாம் அவ்வளோதான்னாங்க. ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாரு, ஒரு சைனில் நிறுத்திட்டார். ஒரு நீதிபதி ஒரு கையெழுத்தில் எவ்வளோ பெரிய இந்தியா முழுக்க நடந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் சாதிக்காத ஒன்றை ஒரு நீதிபதி தன்னுடைய ஒரு கையெழுத்தில் நிறுத்திட்டார். திருப்பி அரசாங்கம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நான் போட்ட தடை தான், ஒன்றும் செய்ய முடியாது, கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார் அவர். ஒரு நீதிபதி ஒரு கையெழுத்து, வெறும் ஒரு ஏசி ரூமில் இருந்து உட்கார்ந்து போடப்பட்ட ஒரு கையெழுத்து லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுடைய பொருளாதாரம், உழைப்பு, கை குழந்தைலாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவ்வளவு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவ்வளோ சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் செஞ்ச அவ்வளோ பெரிய உழைப்பு தியாகத்துக்கு கிடைக்காத ஒரு பலன், ஒரு படித்து சட்டம் படித்து ஒரு நீதிபதியாக இருக்க ஒருவர் ஒரு கையெழுத்தில் சாதிக்கிறார்னா இதுதான் இந்தியாவுடைய தூண். புரியுதுங்களா? நம்ம எங்கே இருக்கணும்னு இந்தியாவுடைய தூணில் போய் நம்ம உட்காரணும். அதுக்கு தான் அரசு பணி, அதுக்கு தான் ஜுடிஷரி. அடுத்து வந்து ஜேர்னலிசம், மீடியா, ஜேர்னலிசம், சரிங்களா? பொதுவாக இருக்கிறதுனாக்க அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ்ஸும்பாங்க, எம்பிஏ படிக்கிறது இருக்குது. ஸோ 10th அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிடுவோமா? ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்போம். சின்ன ஆக்டிவிட்டி, ஓகே? நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, ஓகே? சின்ன ஆக்டிவிட்டி தான், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, ஓகேவா? தலைனா தலையில் கை வைங்க, கண்ணுனா கண், ஓகேவா? நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், இதுதான் கணக்கு, ஓகே? தலை, கண், மூக்கு, தலை, காது, வாய், நெத்தி, தலை, காது, கண் தலையிலே இருக்குது. கரெக்டாக வைக்கணும், அட்டென்ஷனாக இருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அரை தூக்கம் போயிருக்கோம், திருப்பி ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது, ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், மிஸ்ஸே ஆகக்கூடாது, சரிங்களா? யாருமே தூக்கக்கூடாது, ஓகே? தலை, கண், காது, வாய், தலை, நெத்தி, மூக்கு, காது, கண். ஓகே, மோஸ்ட்லி அலர்ட்டாக இருக்கிறீங்க. இப்போ 10th அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது ஒரு பொருள், அதை வந்து ஈஸி டு லிஃப்ட் பட் ஹார்ட் டு த்ரோ. அது தூக்குறது ஈஸி டு லிஃப்ட் பட் ஹார்ட் டு த்ரோ. அது என்ன பொருள்? அதை லிஃப்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்,
ஆனால் த்ரோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்ன பொருளாக இருக்கும்? கடிச்சவங்க சொன்னால் நல்லா பதில் சொல்லுவாங்க பசங்க. என்னவா இருக்கும்? பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நான் ஈஸியாக தூக்கிட்டேன். ஆனால் இதை வந்து இப்போ ஒரு இலக்கை வச்சு த்ரோ பண்ணுறேன்னு வைங்களேன். சும்மா இப்போ இங்கே அடிக்கிறேன்னா த்ரோ போகுமா? போகாது. எவ்வளோ தூரம் அடித்தாலும் கீழே தான் போகும். ஓகேவா? சரி, இலக்கை நோக்கி அதை நகர்த்தணும்னா என்ன செய்யணும்? இப்போ என்ன சொல்ல வர்றது, இது பள்ளிவாசல்லாம் எதையும் ஹிட் பண்ண முடியாது. சரி, அந்த தரையை நான் ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்த ஹிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த பேப்பர் அடித்து தூக்கு போடுறேன்னா அது போகாது. ஆனால் இதே பேப்பரை வச்சு எக்ஸ்டர்னலாக எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்த ஹிட் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ராக்கெட் மாதிரி செஞ்சு விடலாம். கரெக்டு தான், பள்ளியாசல் விட முடியாது. என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி நல்லா கசக்கணும். கசக்கி புழிஞ்சு வெந்து நெந்து செத்து சுண்ணாம்பாய் இப்படி தூக்கி அடிச்சிங்கன்னா எந்த இலக்கையும் அது போய் அடையும். சரிங்களா? அதனால் புரியுதா? வெந்து நெந்து செத்து சுண்ணாம்பு. வாழ்க்கையில் ஜெயிச்சவன் எல்லாமே கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க தான். ஒருத்தர் கூட கஷ்டப்படாமல் முன்னேறினவங்க கிடையாது. அதனால் இலக்கை நீங்கள் அடையணும்னு சொன்னால் நாம் நம்மை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சரிங்களா? எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் நம்ம இலக்கை கரெக்டாக போய் அடைய முடியும். ஓகேவா? சரி, 10th அப்புறம் என்ன படிக்குதுன்னு பார்ப்போம். 10th அப்புறம் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிங்க. இந்த குரூப் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டுக்கும் போகலாம். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், அரசு பணி, என்னென்ன இருக்குதோ +2க்கு அப்புறம் எது வேணாலும் போகலாம். இது வந்து க்ரீன்பாங்க, க்ரீன் பாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஓரளவுக்கு மெடிக்கலை தவிர மற்ற எல்லாத்துக்குமே போகலாம். மெடிக்கல் சார்ந்த படிப்புகளை தவிர்த்து விட்டு எல்லா படிப்புகளுக்கும் போகலாம். அதனால் 10th அப்புறம் இந்த 2 குரூப்பை மட்டுமே எடுங்க. ஓகேவா? அப்புறம் பியூர் சயின்ஸு. பியூர் சயின்ஸு எடுக்காதீங்க, வேறு வழி இல்லைன்னா எடுங்க. சரியா? இந்த 2 குரூப்பே எடுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு மேக்ஸ் வரல, அப்படி வர ஏதோ ஒரு காரணம் சொல்லி பியூர் சயின்ஸ் எடுக்கிறதுனா என்ன பண்ணுங்கள், எடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. மருத்துவம் சார்ந்த படிப்புகள் போய் நம்ம படிக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ் வேணாலும் பியூர் சயின்ஸ் எடுத்துடாதீங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளால் அங்கே வந்து சேரை போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறான். ஃபிசிக்ஸு சொன்ன மாதிரி பேர் தான் ஃபிசிக்ஸு, அது பக்கா மேக்ஸு. ஓகேவா? அதனால் மேக்ஸ் வரலன்னு பியூர் சயின்ஸ் போயிடாதீங்க. சரி, மேக்ஸ் வரலன்னு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸும் போயிடாதீங்க. காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதோ படிப்புன்னு நினைக்காதீங்க, அது மேக்ஸில் கஷ்டமான மேக்ஸ். மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, அல்ஜிப்ரா இருக்குது. இதே மாதிரி தான் ஒருத்தர் இருக்கிறான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எவனுக்குமே புரியாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டமானது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. சொல்லிட்டீங்க சார், இனிமேல் எடுத்துட மாட்டேன்றாதீங்க, இந்த குரூப் எடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த குரூப்பில் மேக்ஸ் இல்லாமல் இங்கிட்டு போனீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. அப்படி இல்லைனாக்கா வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் எடுங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுங்க. ஓகேவா? வேறு காமர்ஸ், ஹிஸ்ட்ரி எடுக்காதீங்க. யாருக்காவது லா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க மட்டும் காமர்ஸ், ஹிஸ்ட்ரி எடுங்க. ஒரு பையன் சொன்னான், இதுவரையும் எனக்கு லா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, மேக்ஸே இல்லாத குரூப் இதுதான் சொன்னீங்கல்ல, இப்போ எனக்கு லா படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. எவ்வா கஷ்டப்பட்டு நகட்டு அப்படிலாம் ஓட பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம இலக்குக்கு எது சரியோ அதை நோக்கி நம்ம போகணும். இருக்கிறதுலே ஈஸியாக பார்த்து எடுத்து என்ன, ஒரு 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது. இப்போ இந்த சேர்லேருந்து கீழே குதிக்கிறேன், எனக்கு ஒலிம்பிக் மெடல் கொடுப்பாங்களா? பா எவ்வளோ தூக்கி குதிச்சிட்டாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்களா? யார் வேணால் பச்சை பையன், சின்ன பிள்ளை கூட குதிக்கும். ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணுன்னா பார்த்துருக்கீங்களா, அப்படியே ஓடி வந்து அவ்வளோ தூரம் தாவி குதிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ தானே ஒலிம்பிக்கில் மெடல் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டால் தான் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். சின்னது ஈஸியாக பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எது உங்களுடைய தோதுக்கு, உங்கள் இலக்குக்கு, உங்கள் ஆசைக்கு எந்த குரூப் சரியாக இருக்கோ எடுத்து படிங்க. என்ன கேட்டிங்கன்னா பயோமேக்ஸு, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை எனக்கு மெடிக்கல் தான் பெருசாக ஐடியா இல்லை, மெடிக்கல் சம்மந்தமாக தான் போகிறேன் இருக்கேன் அப்படின்னா பயோமேக்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த 10th மட்டும் கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் கேளுங்க. 12th நான் அப்புறமா வர்றேன். இந்த 10th சம்மந்தமாக மட்டும் கேள்வி பதில் இருந்தால் கேளுங்க. 10th சம்மந்தமாக என்ன குரூப் எடுக்கிறதுன்னு. 10th அப்புறம் டிப்ளமா, ஐடிஐலாம் படிக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே நல்லா டிகிரி படித்து பெரிய ஆள் ஆகணுங்கிறத நம்ம ஆசை. 10th அப்புறம் டிப்ளமா, ஐடிஐன்னு போய் வாழ்க்கையே சுருக்கிக்காது. படிங்க, நல்லா படித்து பெரிய ஆள் ஆகுங்க. ஏன்னா அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறோம். சும்மா ஒரு ஐடிஐ வெல்ட்ரு ஃபிட்டர் ஆகிறதுக்கெலாம் நிகழ்ச்சி நடத்தலை. எல்லாம் என்னை மாதிரி படித்து என்னை கூட சம்பாதிங்க. 10th அப்புறம் குரூப் எடுக்கிற சம்மந்தமாக டவுட் இருக்குங்களா? கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.
என் மக வந்து 10th முடிச்சிருச்சு. 448 மார்க் எடுத்திருக்கு. சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுது. என்ன குரூப் எடுக்கலாம்? சிஏக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸில் பிஸ்னஸ் மேக்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அது எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஏ படிக்கிறதுக்கு நம்ம 10th அப்புறம் கூட போகலாம், இருந்தாலும் டிகிரி படித்து போகிறது சேஃபு. குரூப் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் எடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாம். காமர்ஸு அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இல்லைனா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸு பிஸ்னஸ் மேக்ஸ் எடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இது மாதிரி கேளுங்க, ஏன்னா தெரியாமல் குரூப்பை மாற்றி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். கேளுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். தம்பி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன படித்தா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தோதாகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேம்மா, அதான் ப்ளஸ் டூக்கு அப்புறம் அது அடுத்து சொல்கிறேன், அடுத்த ஸ்லைடில் இருக்குது சொல்கிறேன். தெரிஞ்சுங்க, ஒரு 2-3 வாரம் இருக்கும். ஒரு இடத்துல கல்வி நிகழ்ச்சிக்கு போனேன். அவங்க கேட்குறாங்க காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்காங்க, இப்போ வந்து பையன் இன்ஜினியரிங் தான் படிக்கணுன்றான். அதனால் இப்படி மாற்றிலாம் எடுத்துடாதீங்க குரூப்பு. ஸோ அதனால் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படித்தா இன்ஜினியர்லாம் படிக்க முடியாது. கரெக்டாக பிளான் பண்ணி பசங்கிட்ட கேட்டு 10th அப்புறம் குரூப் எடுங்க, சரியா? ஏன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. என்ன சின்ன பசங்க அப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு கோர்ஸ் எடுங்கன்னு. விருப்பத்துக்கெலாம் எடுத்துடாதீங்க. ஏன்னா சின்ன பிள்ளைல அவனுக்கு முட்டாய் மேலே விருப்பமாக இருக்கும். இப்போ எல்லோரும் ஃபோன் மேலே தான் விருப்பமாக இருக்காங்க, ஃபோன் கைமாக தான் அலைகிறாங்க. என்ன அது விருப்பம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எது சரி அதை செய்யுங்க, எது பிடிச்சிருக்குன்னு செய்யாதீங்க. இந்த பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று பிடிக்கும், நாளைக்கு ஒன்று பிடிக்கும், நாளாண்டைக்கு ஒன்று பிடிக்கும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ சட்டையை ஒரே சட்டை போடுறோமா, இது ஒரு சட்டை பிடிக்குது, சட்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும். மனுஷன் விருப்பங்கிறது மாறும். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகாதீங்க. ஒரு இடத்துல போயே ஆக மாட்டோம். நமக்கு எது சரி, எது தேவை, எது நமக்கு சிறந்தது, அதுக்கு நாம் என்ன தயாரிப்புகள், அதை நோக்கி நம்ம போகணும், சரிங்களா? அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கணக்கு பண்ணி குரூப் எடுங்க. புள்ள சொல்லுச்சுன்னு எடுத்துகிட்டு மறுபடியும் வேணால் பாருங்கள், ப்ளஸ் 2ல் வந்து புள்ள மாற்றி சொல்லும். ஆனால் மாற்றி சொன்னால் குரூப் மாற்றி எடுத்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ உஷாராடுங்க. நம்ம ப்ளஸ் 2க்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து வந்து கேள்வி பதில் இருக்குது. அப்பப்போ கேள்வி பதில் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ டெக் ப்ரொஃபஷனல், நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ஜினியர் படிக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. டெக் ப்ரொஃபஷனலில் போய் பெரிய ஆள் ஆகணும்னு நினைங்க. அதுக்கு என்னென்னலாம் படிக்கலாம்? ஃபஸ்ட்டு பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. பிஎஸ்சி மேக்ஸு சென்னையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4500 ரூபா ஃபீஸ் இன்றைக்கும். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 1500 ரூபா ஃபீஸ் வருஷத்துக்கு. இது படித்து நீங்கள் ஐடி செக்டாரில் வேலை செய்யலாம். எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தான், நியூ காலேஜில் தான் படித்தான், ஐடியில் ஒர்க் பண்ணுறான், 80,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறான். இன்னும் கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வர ஒன்று 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சிருவான். ஜஸ்ட் பிஎஸ்சி மேக்ஸ் 4500 ருபீஸ், இவ்வளோதான். இன்ஜினியர் படிச்சுட்டு தான் ஐடி ஃபீல்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. இன்ஜினியர் படிச்சுட்டு தான் ஐடி ஃபீல்டில் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தும் வரலாம், சரிங்களா? அந்த க்ரீன் கலர் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து வீட்டில் இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது, இன்னும் கொஞ்சம் வீட்டில் பொருளாதாரம் செலவு செய்வாங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, இந்த 3 குரூப் எடுத்து படிக்கலாம். இது வந்து ஃபீஸ் வந்து 40,000 ரூபா இருக்கும். நீங்கள் மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்தீங்கன்னா கூட இருக்கும், ஆனால் 40,000 ரூபா ஆவரேஜாக இருக்கும். 40,000 ரூபா கட்டி நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டுமே ஐடி ஃபீல்டில் வேலை செய்யலாம். இதே மாதிரி எங்கள் ஒரு பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதை நியூ காலேஜில் தான் படித்தான். இப்போ வந்து எங்கள் பெங்களூரில் மாதம் 2.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். இவ்வளோதான். இல்லை வீட்டில் காசு பறக்கத்தான் இருக்குது, இன்ஜினியரிங் படிக்க எனக்கு ஆசையாக இருக்குன்னா தாராளமாக இன்ஜினியரிங் படிங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் தப்பு இல்லை. நானே இன்ஜினியரிங் தான் படித்தேன், சரிங்களா? பிஇ சிஎஸ்சி, பிடெக் ஐடி, பிஇ இசிஇ 3 குரூப்பில் ஒரு குரூப் எடுத்து படிக்கலாம். இன்னும் நிறையா குரூப் இருக்குது, காட்டுறேன். ஐடி செக்டாருக்குள்ளே வரணும்னா இதுதான் படிப்பு. அப்போ காசு இருந்தாலும் காசு இல்லாட்டியும், மார்க் இருந்தாலும் மார்க் இல்லாட்டியும், இன்றைக்கெலாம் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அன்றைக்கி ஒரு பையன் 410 மார்க்கு, 600க்கு 410 மார்க்கு போய் சீட் எடுத்துகிட்டு வந்துட்டான். சென்னையில் நல்ல காலேஜில் வெறும் 30,000 ரூபா தான் ஃபீஸு. அதனால் இதெல்லாம் மார்க் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸ்லாம் சும்மா போனாலே கொடுப்பாங்க, 5,000 ரூபா தான் ஃபீஸு. அப்போ காசும் தேவையில்லை, மார்க்கும் தேவையில்லை. நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி ஸ்கில் செட்டு தான், அறிவு திறன் இருந்தால் நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் போய் தான் போகணும் அவசியம் இல்லை. இன்ஜினியரிங் படிக்கிறதா படிங்க, தப்பு இல்லை. காசு வீட்டில் பறக்கத்தான் இருக்குது அப்படின்னா படிங்க, தப்பு இல்லை. இந்த படிப்பில் இருக்கிறதுல எதுங்க சிறந்ததுன்னா இன்ஜினியரிங் சிறந்தது. ஏன்னா அது 4 வருஷ படிப்பு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஐடி செக்டாரில் போகிறதுக்கு இன்ஜினியர் படிச்சுட்டு தான் போகணும் அவசியம் கிடையாது. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள், கோர்ஸை சூஸ் பண்ணாதீங்க. வேறு என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ 3ல் ஏதாவது ஒன்று எடுங்க. வேறு இப்போ வந்து நிறையா ஏஐ, டிஎஸ்ஸு, சைபர் செக்யூரிட்டி அப்படி நிறையா வந்திருக்கு.
இந்த ஹோட்டலில் போனீங்கன்னா மட்டனுக்கு 2 ஐட்டம் வச்சுருப்பாங்க. சிக்கனுக்கு சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் டிக்கான் அப்படியே அடுக்கி வச்சுருப்போம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சுக்கு மட்டுமே இவ்வளோ வச்சுருக்குறாங்க. இது கூட கம்மி, ஸ்லைடு பத்தாது, 4 ஸ்லைடு போடணும். இந்த மாதிரி குரூப்பெல்லாம் எடுத்து தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. இந்த குரூப்பெல்லாம் எடுத்து படிக்காதீங்க. நீங்கள் படிக்க வேண்டிய குரூப்பு ப்ளைனாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக், ஐடி இவ்வளோ தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா இதையெல்லாம் ஒரு கோர்ஸாக படிக்கணும். 4 வருஷம் படிப்பு, 8 செமஸ்டர் இருக்குது. செமஸ்டருக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. இதில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சிடலாம். எல்லாமே 3 மாத கோர்ஸ் தான். யூடெமி, கோர்செராவில் போய் ஆன்லைனில் படிக்கலாம். மாதத்துக்கு 1500 ரூபா. என் செஷன் முழுக்கவே செலவே இல்லாமல் படிக்கிறதுக்கு தான் ஐடியா கொடுப்பேன். செலவே இல்லாமல் அர்த்தம் என்னென்னா 1000 ரூபா 1500 ரூபா தட்ஸ் ஃபைன் தானே. படிப்புக்காக ஒரு 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா செலவு செய்கிறது ஓகே, தட்ஸ் ஓகே, அவ்வளோதான். இவ்வளவு செலவில் தான் படிக்கணும், செலவே இல்லாமல் படிக்கணும். அதான் என் கோல். ஏன்னா நான் காசு கட்டி படிக்கல, நான் ஓசியாக தான் படித்தேன். ஏன்னா நல்ல மார்க் எடுத்தேன், அரசு கல்லூரிகளில் படித்தேன். நான் சிஇஜியில் படித்தேன், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, எம்டெக். ஏன்னா அதனால் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிது. நான் செலவு பண்ணாமல் படித்ததுனால மக்கள் அனைவருக்கும் செலவு இல்லாமல் படிக்கிறதுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்துடாதீங்க. இது எல்லாமே ஏன்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். அதனால் பேசிக் கோர்ஸ் எடுத்து இதெல்லாம் வந்து அதாவது பேசிக் டிகிரி எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு சும்மா கோர்ஸ் மாதிரி 3 மாதம் 6 மாதம் கோர்ஸ் மாதிரி படிச்சுக்கலாம். வேறு சிவில் படிக்கிறதுனா படிக்கலாம். அரசு துறையில் சிவில் டிபார்ட்மெண்ட்டுனே தனியாக ரெக்யர்மெண்ட் போடுறாங்க, நிறையா இருக்கும். அதனால் சிவில் படிக்கலாம். மெக்கானிக்கல் எடுத்துடாதீங்க. ட்ரிபிள் இ நல்ல காலேஜில் கிடச்சா எடுத்துக்கோங்க. ஒரு தம்ரூல் வச்சுக்கோங்க, நல்ல காலேஜில் எது கிடச்சாலும் எடுத்துங்க. நல்ல காலேஜ்னால் வந்து அரசு பொறியியல் கல்லூரிகள், மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், அரசு பொறியியல் கல்லூரிகளில் அல்ல அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் என்ன குரூப் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. ஏன்னா இது எதுக்கு ட்ரிபிள் இ போட்டோன்னா காலேஜில் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு சிஇஜியில் கிடைக்குது, ஒரு பிஎஸ்ஜியில் கிடைக்குதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரும்பாங்க, அது படிக்கணும்னா எம்ஐடியில் படிக்கணும். 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். இல்லைனா ப்ரைவேட் காலேஜில் காசு கட்டி படிக்காதீங்க. மெரைன் இன்ஜினியர் படிக்கணும்னு சில பசங்க சொல்லுவாங்க. இது வேலை கிடைக்குது, ஆனால் காசு ரொம்ப கூட இருக்குது. அதனால் அதை சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. வேறு நல்ல கோர்ஸ்னால் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, அது படிக்கலாம். அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு கோர்ஸ் இருக்கும், பயோமெடிக்கல் அந்த அளவுக்கு இல்லை, ஃபுட் டெக்னாலஜி. கரெக்ட், ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஃபுட் டெக்னாலஜியும் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனுமே தாராளமாக படிக்கலாம், நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் சம்மந்தமாக டெக்னிக்கல் சம்மந்தமாக டவுட் இருக்கா? ஏன்னா அப்பப்போ கிளியர் பண்ணிக்குவோம். ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருந்தாவது இது இருக்கும். நான் பேசிகிட்டே போனால் எல்லோரும் தூங்கிடுவீங்க. இன்ஜினியரிங் சம்மந்தமாக டவுட் இருக்காமா? இன்ஜினியரிங் பிஎஸ்சி. ஆமாம், நீங்கள் கேட்டிங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன குரூப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இருக்க எல்லா இன்ஜினியரிங் படிக்கலாம். ஐடி செக்டார் நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் காசு இருந்தால் இன்ஜினியரிங் படிக்க வைங்க. இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து பிசிஏ சேர்த்து விட்டுட்டு கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன், டேட்டா சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் பண்ணால் ஐடி செக்டாரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மெடிக்கல் சம்மந்தமாக அடுத்து வர்றேன். பட் அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் சம்மந்தமாக டவுட் இருக்கா? சரி, நம்ம போவோம். சரிங்களா? கேளுங்க. ஆமாம் ஆமாம், ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்த ஃபோன் இருக்குது பாருங்கள், இந்த ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே ஃபோன் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. பார்த்துருக்கீங்களா? எது ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா இதுதான், ஃபோன் பண்ணுறதுனா இதுதான், அதையும் தாண்டி வந்து சாப்பாடு வேணும்னா இதுதான், வேறு என்னது, தெருவோரம் ஒரு பூக்கடையில் பூ வாங்கணுன்னாலும் இதுதான், இளநீ வாங்கி குடிக்கிறதுனால இதுதான். இப்போ எல்லாத்தையும் இது தின்றுச்சுல, இதே மாதிரி ஏஐ வந்து எல்லாத்தையும் தின்றும். எப்படி ஒரு ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இது ஸ்மார்ட் ஃபோன்னா ஃபோன் இல்லை, இதுக்கான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்க மாதிரி ஏஐ கொண்டாந்து வச்சிரும். ஸோ அதனால் அதை நம்ம படிக்கணும். ஆனால் அது படிக்கணும்னா என்ன தேவை அப்படின்னா மேக்ஸு, மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ், அல்காரிதமிக் நாலேஜ், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ப்ரோக்ராமிங் நாலேஜ். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும்பாங்க. அதனால் நம்ம படிக்கிறது நல்லது. ஆனால் அதை ஒரு கோர்ஸாக எடுத்து படிச்சிடாதீங்க, அதை ஒரு டிகிரியாக படிக்கக்கூடாது, ஒரு கோர்ஸ் மாதிரி படிக்கணும். டிகிரி இதை எடுத்துகிட்டு கோர்ஸாக படிச்சுக்கலாம். சார், இது அரசு பொறியியல் கல்லூரிகள்னு சொன்னீங்களே சார், அதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க சார். ஓகே, அரசு பொறியியல் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம எடுக்கிற மார்க்கு தான். இப்போ கூட டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து போட்டிருக்காங்க, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அரசு பொறியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும், இன்ஜினியரிங் கட் ஆஃப்.
ஏதாவது கிடைக்கிற கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 180க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். 180 கீழே இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் கிடைக்காது. ஸோ நம்ம எடுக்கிற மார்க் மூலிமா அரசு கல்லூரியில் சேரலாம். அரசு பொறியியல் கல்லூரியில் இன்ஜினியரிங் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஒரு இன்ஜினியர் படிக்க ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? 20,000 ரூபா கூட இருக்காது. சில கல்லூரிகளில் 15,000, சில கல்லூரிகளில் 8,500 ரூபா ஒரு வருஷத்துக்கு, அவ்வளோதான். அரசாங்கம் அப்படின்னாலே ரொம்ப உங்களுக்கு காசு கம்மியாக இருக்கும். ஆனால் மார்க் வந்து ஒரு 190க்கு மேலே நல்ல கோர்ஸ் வேணும்னா 180க்கு மேலே ஏதாவது ஒரு கோர்ஸ்னா எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். ஓகே, அடுத்து நான் காமர்ஸ் ஆர்ட்ஸ் போகிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்து மெடிக்கலுக்கு வர்றேன். காமர்ஸ் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கியூட் எக்ஸாம், கிளாட் எக்ஸாம் எழுதி லா படிக்கலாம் நேஷனல் யூனிவர்சிட்டியில். இல்லைனாக்கா பிஏ பிகாம் வந்து தேசிய பல்கலைக்கழகம் திருவாரூரில் தான் இருக்குது. மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் மத்திய அரசினுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கல்வி நிறுவனம் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனம்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த மத்திய பல்கலைக்கழகம் தான். அதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகணும். பிகாமில் சிஎம் வாங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாம். பிகாமில் டாக்ஸேஷன் ரிலேட்டட் கோர்ஸ் எடுக்கலாம். டீச்சிங் போகிறதா இருந்தால் பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். +2க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இல்லைனா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஎஸ் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அதே மாதிரி சிஎம்ஏ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம். ஸோ இதுவுமே எடுத்து படிக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் +2 முடிச்சுட்டு படிக்கக்கூடியது. கீழே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் எக்ஸாம்ஸ். அது மாதிரி அரசு பணிக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். இல்லைனா கேட் டான்செட் எக்ஸாம் எழுதலாம். எழுதி எம்பிஏ படிக்கலாம் உயர்கல்வி நிறுவனங்களில். இல்லை ஒன்றும் கையில் மார்க் இல்லை, காசு இல்லைனா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்கனாமெட்ரிக்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம். படிச்சிங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும், அதுக்கு ஒரு 20,000 ரூபா செலவாகும். உடனடி வேலை வாய்ப்பு அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸு, இதெல்லாம் பிபிஏல படிக்கலாம். படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். இதில் இந்த 3 படிப்பு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, மற்றது எல்லாமே நார்மல் தான். சரி, நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் போகிறேன். அதாவது மருத்துவ படிப்புகள் பார்ப்போம். மருத்துவ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் இல்லாமல் மெடிக்கலில் நம்ம சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன, அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி காமர்ஸ் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்கா? காமர்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க, +2 முடித்தவங்க, பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிக் டேட்டா சயின்ஸ் இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணி ஐடியில் போகலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஜாம் எக்ஸாம் எழுதி ஐஐடியில் வந்து எம்எஸ்சி பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சிஇஜியில் வந்து நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இல்லைனாக்கா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கூட எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணலாம். சொல்லுங்கம்மா. சார், நான் 12th வந்து 572 அவுட் ஆஃப் 600 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நான் பிகாம், பிஎஃப்எஸ்ஐ இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு ஸ்கோப் இருக்கா சார்? பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ். இல்லைம்மா, இப்போதைக்கு ஐடியில் தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிகாம் ஜென்ரல் கேளுங்க, கொடுக்காட்டி பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேளுங்க. நீங்கள் பிகாம் ஜென்ரல் எடுத்துட்டுமே ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலாம். அதாவது இ-காமர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மாதிரி பண்ணியும் போகலாம். இல்லை டேரெக்டாகவே பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த ஐடி ஃபீல்டில் போகலாம். பேங்கிங் செக்டர்லாம் இப்போ அந்தளவுக்கு முன்ன மாதிரி இல்லை. இப்போ நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு அப்புறமா சிஏ வேணா அது பண்ணலாம். நீங்கள் சிஏ பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா அது எனி டிகிரி தான். பிகாம் பண்ணிவிட்டு சிஏ பண்ண அவசியம் கிடையாது. அதாவது சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ அந்த மாதிரி எக்ஸாம் ஓரியன்டாக ப்ரொஃபஷன்ஸ் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா சேஃபர் சைடுக்கு நீங்கள் பிகாம் ஜென்ரல் கேட்கலாம். ஏன்னா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, தாராளமாக உங்களுக்கு பிகாம் ஜென்ரல் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா பிகாம் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இல்லைம்மா எங்கள் காலேஜில் பிகாம் சிஏ இல்லைன்னா பிகாம் ஜென்ரல் வாங்கிக்கோங்க. எப்போவுமே சரி பிகாம் ஜென்ரல் தான் டாப்பு. ஸ்பெசிஃபிக் வந்து அப்புறம் தான் வரும். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்கில் நம்பர் 1ல் இருக்குது சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த பேங்கிங்கு, ஃபினான்ஸ் எல்லாம் இப்போ அந்தளவுக்கு முன்ன மாதிரி இல்லை. ஐடி தான் இன்றைக்கி காசு. ஸோ அதனால் கொஞ்சம் கேட்டு காலேஜில் ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றிடுங்க. ஏன்னா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கல்ல, நீங்கள் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. வேறு காமர்ஸ் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக தான் இருக்காமா? இந்த பக்கம் இருக்கா காமர்ஸ் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க டவுட்ஸ்? பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட். ஆமாம், உங்கள் பிஎஸ்சியில் என்னது? பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு என்ன கேட்டிங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸு, பிஹெச்டி மாதிரி போனீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி போகலாம். நல்ல வாய்ப்பு இருக்குது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸு, பிஹெச்டி போனீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எம்எஸ்சி இல்லை பிஎட்னா பண்ணலாம். டீச்சர் வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு ரொம்ப கம்மியில் 8,000, 10,000, 12,000 கொடுப்பாங்க. அரசு கவர்மெண்ட்டில் போனால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல சம்பளம் வரும். ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன தான் இருந்தாலும் ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் காசு வரும். அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் காலேஜ் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸு பிஹெச்டி மேக்ஸு அப்படி போனீங்கன்னா, ஏன்னா மேக்ஸ் ப்ரொஃபஸருக்கு எப்போவுமே நல்ல வாண்டட் இருக்கும். காசுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட காலேஜஸில் நல்ல ஒரு கொடுப்பாங்க. காலேஜ் எப்படி ஸ்கூல் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அதே மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு 4 காலேஜ் பார்த்துடலாம். மேக்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் தான் இருக்கும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள், ஆனால் டைம் எடுக்கும். பிஎட்டுங்கிறது உங்களுக்கு குயிக்கு, ஏன்னா பிஎஸ்சி முடிச்சிட்டிங்க, டக்குன்னு பிஎட் முடிச்சுட்டு போயிடலாம். இது எம்எஸ்சி பிஹெச்டிங்கிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த எம்எஸ்சி பிஹெச்டி போகிறது நல்லது, அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லை வாய்ப்பில்லை, மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், டக்குன்னு குயிக்கானா பிஎட் போகலாம். பிஎட் போனால் ஓகே, ஸ்கூல்ஸில் ஜாப் கிடைக்கும். பட் ஸ்டில் நம்ம காசு நிறையா சம்பாதிக்க முடியாது. சரி, மெடிக்கல் போகிறேன். கேளுங்க. என்ன பொறுத்தவரை வேலிட் இருக்காதா? சிஎஸ்சி, சிஎம்ஏ, எல்லாமே வந்து வேலிட் தான். ஆமாம், நல்ல ஜாப் இருக்கும். நான் அக்கௌண்ட்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சிஏவை பார்த்துட்டு அது கிடைக்கலன்ட்டு போயிடுறோம்ல. சிஏ மட்டும் இல்லை, எப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி அது மட்டுமா இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, டிஎன்பிசி இருக்க மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம், சார் சொன்ன மாதிரி. சரி, நான் மெடிக்கல் போகிறேன். மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீட்டு பார்ப்போம். நீட்டை பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ், எம்பிபிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இவ்வளோ தான். இதில் வந்து நீட்டுன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 550, 580 மார்க்காவது இருக்கணும் நீட்டில். அப்போ தான் வந்து எம்பிபிஎஸ் இல்லைனா பிடிஎஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் காலேஜில். ப்ரைவேட் காலேஜ் விட்ருங்க, ப்ரைவேட் காலேஜ் சும்மா பாஸ் ஆனால் கூட சீட்டு கொடுப்பாங்க. சித்தா, ஆயுர்வேதா, யுனானின்னா 400க்கு மேலே இருக்கணும் நீட்டு. நீட் ரிசல்ட் இன்னும் வரல. பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, நீட்டில் 400 மார்க்குக்கு மேலே எடுத்தாலே ஏதாவது வந்து எம்பிபிஎஸை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸ் உங்களால் எடுக்க முடியும். அதனால் 500 எடுத்தால் தான் இல்லை, எபோவ் 400 அப்படின்னாலே அது வந்து நீட்டில் ஒரு நல்ல மார்க்கு தான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா? சரி, நீட் இல்லாமல் பார்ப்போம். நீட் இல்லாமல் வெறும் +2 மார்க் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது மருத்துவத்துறைனா, ஃபஸ்ட்டு கால்நடை மருத்துவம், வெட்டினரி சயின்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இது வந்து ஒரு 195க்கு மேலே மெடிக்கல் கட் ஆஃப் இருந்ததுன்னா இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸு. பேராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, இந்த மாதிரி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிம்பாங்க. இந்த 4 கோர்ஸுமே வந்து ஒரு தெரப்பிஸ்ட் கோர்ஸு. இது வந்து நீட் எக்ஸாம் கிடையாது, முழுக்க +2 மார்க் அடிப்படையில் வந்து அட்மிஷன் போடுவாங்க. நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இப்போ ஒரு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அந்த ஃபிசியாலஜி இருக்கால, அவங்க வந்து ஃபிசியோ டாக்டர்னு தான் சொல்லுவாங்க. அவங்க டாக்டர் கிடையாது, தெரப்பிஸ்ட்டு. இருந்தாலும் நம்ம வாயில் சொல்கிறப்ப, ஆனால் அவர் 500 ரூபா தான் வாங்குறாரு. டாக்டர் 500 ரூபா தான் வாங்குறாங்க, அவரும் 500 ரூபா தான் வாங்குறாரு. அதனால் ஃபிசியோதெரப்பி இந்த 4 குரூப் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல படிப்புனா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இது 3மே நல்ல படிப்புகள். இது வந்து நீங்கள் +2 மார்க் பேஸ் பண்ணி போகலாம். +2ல் ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப், 173 லாஸ்ட் இயர் கிடச்சிது. 173க்கு மேலே கட் ஆஃப் இருந்தாலே பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் கிடைக்கும். வேறு பேராமெடிக்கலில் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சென்னை வந்து பெரிய ஹப்பு, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் படிக்கலாம், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, இதெல்லாமே டிகிரியில் நம்ம படிக்கலாம். இல்லை சார், இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அரசு மருத்துவ கல்லூரிகளில் இது வந்து ஃபீஸ் வந்து ஒரு 6500 ரூபா 7000 ரூபா தான் இருக்கும் ஃபீஸ், அவ்வளோதான் இருக்கும். அழகாக நீட் எக்ஸாமே தேவையில்லை, +2 மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம். இல்லை சார், மார்க்கு குறைஞ்சிருச்சு, என் மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 150 தான் வருது, 140 தான் வருது அப்படின்னா, இதே மெடிக்கல் காலேஜில் 2 இயர் டிப்ளமா ஆஃபர் பண்ணுறாங்க. 2 வருஷம் டிப்ளமா, மெடிக்கல் டிப்ளமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், டிப்ளமா நர்சிங், டிப்ளமா எம்எல்டி, டிப்ளமா ஃபார்மா, அதே மாதிரி டென்டல் மெக்கானிக்கு, டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரி, நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தம்பி, இங்கே ஒரு மட்டன் பிரியாணி எவ்வளோ இருக்கும்? சும்மா சொல்லு, மட்டன் பிரியாணி எவ்வளோ இருக்கும்? ஒரு 250 ரூபா இருக்குமா, 300 ரூபா இருக்கும். சரியா? 3 மட்டன் பிரியாணி வாங்குற காசில் இந்த கோர்ஸை படிச்சிடலாம். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 680 ரூபா ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் போய் படித்து பாருங்கள், 680 ருபீஸ். மொத்த கோர்ஸையும் ஒரு பக்கெட் பிரியாணி காசில் படித்து முடிச்சிடலாம். ஒரு பக்கெட் பிரியாணி வாங்குற காசில் மொத்த கோர்ஸையும் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். மார்க் 150 எபோவ் இருந்தாலே இது சீட்டு கிடைக்கும். இவ்வளோதான், காசே சார். நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படிக்கலாம், தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியிலே இந்த 2 வருஷம் கோர்ஸ் படிக்கலாம். இல்லை சார், மார்க் இல்லை, காசு இல்லை, நீட்டு இல்லை, எதுவுமே இல்லை, மெடிக்கல் ஃபீல்டில் சாதிக்கணும்னா பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி எடுத்துருங்க. யூஜியில். பிஜியில் என்ன பண்ணுங்கள், எம்எஸ்சி நியூரோ சயின்ஸ் இருக்குது, மெடிக்கல் மைக்ரோபயாலஜி இருக்குது, பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் இருக்குது, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி இருக்குது. இப்படி இது கம்மி, இந்த மாதிரி நிறையா மெடிக்கல் ரிசர்ச் கோர்ஸ். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் வந்து அவ்வளோ நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடியது.
அதாவது மெடிக்கலை வந்து 3ஆக பிரிப்பாங்க. மெடிக்கலு, பேராமெடிக்கலு, மெடிக்கல் ரிசர்ச். இந்த மெடிக்கலில் வந்து ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டாக்டரை விட அதிகம் சம்பாதிக்கிறது ரிசர்ச்சர்ஸ் தான். நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஜி ஏதாவது ஒரு காலேஜில் பண்ணுங்கள், பிஜி கம்பல்சரி யூனிவர்சிட்டியில் பண்ணுங்கள். பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குது, சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் பிஜி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி. இது வந்து வெட்டினரி கவுன்சிலிங்கு, ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, கோழி வளர்ப்பு, பால் வளத்துறை, அது ஃபுட் டெக்னாலஜி. மேலே இருக்கிறது கால்நடை மருத்துவம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 180க்கு மேலே உங்களுக்கு மெடிக்கல் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 30,000 தான் வருஷத்துக்கு இருக்கும். அவ்வளவு மதிப்புமிக்க படிப்பு. அரசு துறை சார்ந்த நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரி சயின்ஸும்பாங்க. ஃபிஷரியிலே ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. இந்த ஃபிஷரியில் என்ன அட்வான்டேஜ்னா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களும் இன்ஜினியரிங் படிக்கலாம் இந்த கவுன்சிலிங் போனீங்கன்னா. இதில் வந்து பயோடெக்னாலஜி 4 வருஷம் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து மேக்ஸே இல்லாமல் இவங்க அட்மிஷன் போடுவாங்க. மேக்ஸே இல்லாமல் பியூர் சயின்ஸ் பசங்களுக்குமே இந்த பிடெக் பயோடெக்னாலஜியில் அட்மிஷன் போடுவாங்க. இந்த பர்டிகுலர் கவுன்சிலிங்கில் ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் அக்வா கல்ச்சர் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் மீன்வளத்துறை சார்ந்த படிப்பு. வருஷத்துக்கு 30,000 தான் ஃபீஸ் இருக்கும். அரசு கல்லூரியில் படிச்சிங்கன்னா அவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி வேளாண் படிப்பு, அக்ரிகல்ச்சர் ஸ்டடீஸு. அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அது தோட்டக்கலைத்துறை, பட்டுப்பூச்சி வளர்ப்பு, அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி, வனத்துறை படிப்பு. இது எல்லாமே நல்ல வாய்ப்புகள் இருக்குது. வனத்துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா இது படிச்சிங்கன்னா 5 மினிட்ஸில் முடிச்சிடும். ஓகே. அடுத்து ரிசர்ச். ஸோ ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டில் பிஹெச்டி வரையும் படிக்கிறது தான். ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே டில் பிஹெச்டி வரையும் படித்தோன்னா நமக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துகிட்டு எம்எஸ்சியில் நான் சொன்ன மாதிரி ஜாம் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஐஐடியில் வந்து போய் படிக்கலாம் எம்எஸ்சி. அதே மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி நீங்கள் படிக்கலாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. இல்லைனாக்கா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி இடத்துல சைபர் ஃபோரன்சிக்ஸ் ஸ்டடீஸ் எம்எஸ்சியில், யூஜியில் படிக்காதீங்க, பிஜி யூனிவர்சிட்டியில் படிங்க. அதே மாதிரி வந்து அக்யூரல் சயின்ஸு, பாலிமர் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸு, அதே மாதிரி வந்து அப்ளைட் ஜியோகிராஃபி, நேனோ சயின்ஸு, பயோஃபோட்டானிக்ஸு, இது எல்லாமே நல்ல ரிசர்ச் ஓரியன்ட் கோர்சஸ். நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஜி யூனிவர்சிட்டிஸில் படிச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ரிசர்ச் பண்ணணுன்னாக்கா நெட் எக்ஸாமு, கேட் எக்ஸாமு, ஜேஆர்எஃப் எக்ஸாம் எழுதலாம் எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறம். ப்ரொஃபஸர்ஸ் அதே தான், நெட்டு, செட்டு எக்ஸாம். அரசு பணியை பற்றி மேடம் ரொம்ப விரிவாக விளக்கிட்டாங்க, அதை மிஸ் பண்ணிடுறேன். ஜுடிஷரியை பொறுத்தவரைக்கும் சட்டம் படிக்கலாம். சட்டம் படிச்சுட்டு லாயராக ப்ராக்டிஸ் ஆக விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நீதிபதி ஆகலாம். தெரிஞ்சுங்க, நீதிபதி ஆகலாம். நீங்கள் லா முடிச்சுட்டு 2 வருஷம் சும்மா வீட்டில் இருந்துட்டு இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டு, முனிசிபல் கோர்ட்டில் நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து நீங்கள் வந்து பணியமர்த்தப்படுவீங்க. இது பெரிய அரசு பணி. பெண்கள்லாம் அழகாக படிக்கலாம், வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கலாம். ஜேர்னலிசம்ங்கிறது க்ரியேட்டிவிட்டி தான். அது ஒன்றும் பெரிய படிப்பு ஒன்றும் இல்லை, நம்முடைய க்ரியேட்டிவிட்டி தான். மல்டிமீடியா விஸ்காம் கோர்ஸ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, அனிமேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே நல்ல கோர்ஸ் தான். பெண்களுக்கு ஏற்ற சிறந்த படிப்புகள் டீச்சிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு சார்ந்த படிப்பு, கவர்மெண்ட் ஜாப், ஐடி செக்டார், ரிசர்ச், இதெல்லாமே பெண்களுக்கு ஓரளவுக்கு உகந்த படிப்புகள். லைஃப்பில் வந்து ஒரு 3 வழி தான். இதுதான் சம்மரி. ஒன்று 10th +2 நல்ல மார்க் எடுத்து சேர்றப்ப நல்ல காலேஜில் சேர்ந்துருங்க, லைஃப் செட்டில்டு. இல்லையா நமக்கு யூஜி முடியலைன்னா பிஜி, அடுத்து பிஜியில் வந்து நல்ல காலேஜில் சேர்ந்து நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணலாம். இல்லைனா பிஹெச்டி பண்ணி நேராக ப்ரொஃபஸர் ஆகிடலாம். இல்லையா கிடைக்கிற காலேஜில் சேருங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், லைஃப்பில் செட்டில் ஆகலாம். இந்த ஒரு 3 வழி தான். யூஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், கிளாட் எக்ஸாம் இருக்குது, கியூட், இதெல்லாமே. இதில் நீட்டு மட்டும் தான் கம்பல்சரி, கீழே இருக்கிறது கம்பல்சரி இல்லை. இது எழுதினாலும் எழுதாட்டியும் நம்ம அந்த துறை சார்ந்த படிப்புகளுக்கு போயிடலாம். ஸோ பிஜி என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் யூஜி ஏதாவது கிடைக்கிற மார்க்கு கிடைக்கிற காலேஜ் சேருங்க. பிஜி வந்து பெரிய காலேஜில் படிக்கணும்னு நினைங்க. இப்போ நீங்கள் பிசி ஏதாவது ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, நிம்செட் எக்ஸாம் எழுதி எம்சி ஐஐடியில் படிக்கலாம். அதே மாதிரி வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எங்கேயோ படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சுட்டு ஜாம் எக்ஸாம் எழுதி ஐஐடியில் வந்து நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி கேட் எக்ஸாம் எழுதி ஐஐடியில் எம்இ எம்டெக் படிக்கலாம். சீட்டா எக்ஸாம் எழுதிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் எம்இ எம்டெக் படிக்கலாம். இந்த மாதிரி பிஜியில் வந்து நீங்கள் நல்ல காலேஜஸை டார்கெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறோம், யூஜியில் கிடைக்காமல் போகும். ஆனால் இந்த மாதிரி நிம்செட் எக்ஸாமு, ஜாம் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக நம்ம ஐஐடியில் படிக்கலாம். ஸோ நான் சொன்னதெல்லாம் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. இன்கேஸ் நோட்ஸ் எடுக்கலனா இது விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல், இதில் வந்து இந்த பிபிடி இருக்குல்ல, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணி இந்த கோர்சஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் என்ன படிக்கிறது, பெண்களுக்கு ஏற்ற படிப்புகள், அது இதிலே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பைத்தான் ட்ரைனிங் எல்லாமே அதில் இருக்கும். சரிங்களா?
ஸோ செஷன் முடியுது, என்னுடைய செஷன். கேள்வி பதில் இருந்தால் கேளுங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு. பிஹெச்டி வந்து பார்ட் டைமில் பண்ணுறது அட்வைசபிளா? பிஹெச்டி லிட்டரலாக பார்ட் டைம் எதுவும் கிடையாதுமா. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கில் இருந்துக்கிட்டு, ஏன்னா வந்து கைடு தான், கைடு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஷெட்யூலு. ஸோ பிஹெச்டிங்கிறதே பார்ட் டைம் தான். ஃபுல் டைம் நம்ம சும்மா ஓவரலாக சொன்னாலும் எல்லாம் சும்மா வரப்போக தான் இருப்பாங்க. கைடு ஓகேன்னா வாரத்துக்கு 3 நாள் போனால் போதும். அதுலேயுமே வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் யூனிவர்சிட்டியில் இருந்தால் போதும். ஸோ பிஹெச்டிங்கிறதே அது ஒரு மாதிரி பார்ட் டைம் தான், ஃபுல் டைம்னு ஒரு கான்செப்ட் அதில் இல்லை. படிக்கிறதுனா நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வணக்கம். பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி படித்தா ஸ்கோப் இருக்குமா? அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும்? கார்டியோ டெக்னாலஜி அது அவ்வளோ ஸ்கோப் இல்லைம்மா. கட் ஆஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேணும்னா ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் இருக்கும். என்னம்மா சொல்லுங்கள். கார்டியாக் டெக்னாலஜி அதம்மா கார்டியோ டெக்னாலஜி அது அந்த அளவுக்கு வேல்யூவாக இல்லை. அதனால் நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி படிக்கலாம். ஒரு மாதிரி டெக்னிக்கலாக படிக்கணும்னு வச்சிங்கன்னா அதே மாதிரி ஆப்டோமெட்ரி எடுத்து படிக்கலாம், எம்எல்டி படிக்கலாம், மெடிக்கல் லேப் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி படிக்கலாம். அதெல்லாம் ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கார்டியோ அனஸ்தேஷியாவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. சொல்லுங்கம்மா. அனஸ்தேஷியா அதெல்லாம் எடுத்துடாதீங்க. அதெல்லாம் நான் காமிச்சல லிஸ்ட்டு பிரிட்டி மச் அதிலே ஸ்ட்ரிக்ட் ஆகிடுங்க. இது நான் காமிச்ச லிஸ்ட்டு வந்து ஏதோ படித்த பசங்க ஜாபில் இருக்காங்க. எஸ்பெஷலி எம்எல்டி, நர்சிங், ஃபார்மா, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, அதே மாதிரி வந்து ஆப்டோமெட்ரி, ரேடியாலஜி, இது எல்லாமே ஓரளவுக்கு ஜாப் ஓரியன்டாக இருக்குது. மற்றது எதுவுமே படிச்சுட்டு எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. அந்த கார்டியோ அனஸ்தேஷியா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் அதுக்கு டயாலிசிஸ் டெக்னாலஜி எடுக்கலாம், ஓகேங்களா. அதுமாதிரி கிரிட்டிக்கல் கேர் எடுக்கலாம், ஆப்டோமெட்ரி எடுக்கலாம், எம்எல்டி எடுக்கலாம், இல்லை மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்டோமெட்ரி படித்தா ஸ்கோப் இருக்குமா சார்? நல்ல ஸ்கோப் இருக்குமா. அந்த கண்ணாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த கண் கண்ணாடி போனோம்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை அப்சர்வ் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான இந்த ஃபீல்டு தான். பட் அதையும் தாண்டி என்னென்னா கண்ணாடி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆப்டோமெட்ரி தாராளமாக படிக்கலாம். நிறைய பேர் படிக்கிறாங்க ஆப்டோமெட்ரி, நல்ல வாய்ப்பு இருக்குது. வேறு கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஹலோ. கேளுங்க, கேட்குது. இது உள்நாட்டு, அதாவது இந்தியாவில் பொறுத்த வேலை வாய்ப்பு நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப தேங்க்ஸு. அதே சமயத்தில் உள்நாட்டில் மட்டும் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த வேலை வாய்ப்புள்ள இருக்கிறதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு மெயினான குறை என்னுடைய இதை பார்வையில் சப்ளை அண்ட் டிமாண்டு. சப்ளை அதிகமானவங்க படிச்சுட்டு வர்றாங்க, டிமாண்டு நீங்கள் சொன்ன கவர்மெண்ட் இதெல்லாம் வச்சிங்கன்னா 10% 20% தான் இதை வேகன்சி பண்ண முடியும். பாக்கி வேலை இல்லாமல் இருக்குது. இது மெயின் காரணம் என்னுடைய அப்சர்வேஷன். நானும் யூபிஎஸ்சி எழுதி இதில் ஏஜிஎஸ் ஆஃபீஸர் ஆடிட்டராக நான் 10 வருஷம் செல்ஃபு இது பண்ணிட்டு நினச்சிக்க வேண்டாம். அது நான் ராஜினாமா பண்ணிவிட்டு போய் துபாய் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் 10 வருஷம் இருந்தேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக. கடைசியில் நான் ரிட்டையர் ஆகும்போது தவறாக நினைக்க வேணாம், அது மிகப்படுத்தி சொல்ல வேணாம். ரிட்டையர் ஆனோட 5 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கினேன், கிராஜுவிட்டி வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன். இது எதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறேன்னு கேட்டாங்க. துபாய் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி வந்து நான் பெருமையாக பேசுவேன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் கிட்டத்தட்ட ராமசாமி, குப்புசாமி, இவங்க தான் அங்கே இருக்காங்க பவர் ஸ்டேஷனில். கிட்டத்தட்ட நான் சேரும்போது 7000 பேர், இன்றைக்கி 14000 பேர் இந்த துபாய் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் வேலை செய்கிறோம். அத்தனை பேருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம். கேபிள் ஜாயின்ட் இருக்கு, செலவு போக ஃபேமிலியோடு இருக்காங்க. நாங்கள் ஃபேமிலி விட்டுருக்கோம். இந்த மாதிரி பல கதையை விட்றாங்க. எல்லோரும் ஃபேமிலி செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய பேர் சிங்கிள் பெட்ரூம் 3 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டாங்க. எல்லாம் அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. லேடிஸுக்கு வந்து பயப்பட வேண்டியல. துபாய் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் தனி பள்ளியாசம் இருக்குது, தனி டாய்லெட் இருக்குது, தனி வீடு இருக்குது. அவங்க இதே முக்காடு போட்டிக்கிட்ட டியூட்டிக்கு போகலாம், டியூட்டி வரணும், தனி கார் பார்க்கிங் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது துபாய் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. அடுத்தது துபாய் முனிசிபலிட்டியில் தான் ஆரம்பிக்கு. பாக்கி எல்லாமே துபாய் பூரா இங்கிலீஷ் மீடியா. கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா ஹிந்தி. ஏன்னா சரி, ரெண்டு சொல்ல வந்த பாயிண்ட்டு. அதனால் வெளிநாட்டு இது வேலை வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாரினுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நல்ல இடத்துக்கு போங்க, சரிங்களா. சும்மா போனீங்கன்னாக்க இப்போ வேலை வாய்ப்பே கிடையாது. சார் சொன்ன மாதிரி தெருவில் கூட்ட தான் விட்டுருவாங்க. இப்போ எங்கள் டீம்லேயும் நிறைய பேர் போயிருக்காங்க பசங்க. ஒருத்தர் சேலரி எவ்வளோ தெரியுங்களா? 32,000 ரியால் பெர் மந்த்து ஒருத்தன் போனான். ஒருத்தன் 26,000 திர்ஹம்ஸு இன்னொருத்தன் போனான். இருக்கிறாங்க என்ன, இதை விட கூட சம்பாதிக்கலாம் இருக்காங்க. எப்படின்னா
படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கெயின் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக நான் சொன்னது கெமிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், ஐடி செக்டார் நல்லா தான் இருக்குது. ஐடி செக்டாராக இருக்கலாம், பெட்ரோகெமிக்கல் லைனில் போயிருக்காங்க பசங்க, மெடிக்கல் லைனில் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு டிகிரி படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் கல்ஃபில் வேலை தேடினீங்கன்னா குறைஞ்சது மினிமம் 20,000 ரியால் 20,000 திர்ஹம்ஸுக்கு இருக்கும். மினிமம் நான் சொல்கிறது 32 ரியால் 38,000 ரியால் பெர் மந்த் சேலரி. அதெல்லாம் அவ்வளோ இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுமாதிரி குவைத்தில் இருக்குது. இது படிச்சுட்டு இந்த ஃபீல்டில் ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸோட வெளிநாடு போங்க, நல்லா சம்பாதிக்கலாம். படித்து முடிச்சுட்டு விசா அடிச்சுட்டு போயிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஜஸாகல்லா. இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சி இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு அடுத்த நிகழ்ச்சி 4 மணிக்கு தான். ஸோ தனிப்பட்ட முறையில் ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் இன்ஷால்லா பர்சனலாக கேட்டு விளக்கம் பெற்றிருக்கேங்க. நன்றி. மாஷா அல்லாஹ். Thank you, sir. Now we welcome Mr. Abdul Malik, the coordinator of Podakudi Education Academy, Singapore, to deliver the word of thanks. We are Zoom meet. ஸ்க்ரீனில் இருக்குண்ணா. ஸ்க்ரீனில் இருக்குண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் கூடியிருக்கோம். அதற்கு நாம் அல்லாஹ் தஆலாவிற்கு தான் நன்றி சொல்லணும். இப்போது கேள்வி பதில் அங்கம் அருமை சகோதரர் எஸ் சித்திக் அவர்களும் சகோதரி யாழினி அவர்களும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை நாம் முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க. கேள்வி பதில் அங்கத்தில் சகோதரர் சித்திக் அவர்களிடம் நிறைய பேர் ஏற்கனவே பல கேள்விகளை கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொண்டீர்கள். வேறு ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் தயவுசெய்து யாழினி அவர்களிடம் கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் மட்டுமே. யாராவது கேட்குறீங்க? அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பான சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கேளுங்க. மேம், நான் 12th முடிச்சிருக்கேன். என்னோடய யூபிஎஸ்சி அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட லாங் டைம் கோலு. நான் எப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்? யூபிஎஸ்சி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் எப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்சிஆர்டி பேஸ்டு புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக்ஸ்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சலாம். நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி மஸ்ட். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே மேம். அண்ட் அது சம்மந்தமாக நிறைய புக்ஸ் இருக்குது. நம்மளும் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நேரில் பாருங்கள். ஹிதாயத்துல்லா சாரை கான்டாக்ட் பண்ணு, சரிங்களா? ஸோ யூபிஎஸ்சி இஸ் நாட் எ பிக் ட்ரீம். நீங்கள் அதோட ப்ரிப்பரேஷனை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 22 வயசுலாம் நீங்கள் கிராக் பண்ணிடலாம் எக்ஸாம். ஸோ நீங்கள் 572ன்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட 12th ஸ்கோர். ஸோ அப்போது நல்லா படிக்கிற ஒரு பொண்ணால் கண்டிப்பாக அதை கிராக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ பாலிட்டி, எக்கானமி இது சம்மந்தமான ஏதாவது நீங்கள் யூபிஎஸ்சி படிக்க போகிறீங்கன்னா இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கோர்சஸ் எடுத்துருங்க. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அதுமாதிரி நீங்கள் எடுத்துருங்க. ஓகே மேம். 12th முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் மேம். அப்படின்னா நீங்கள் இது ரிலேட்டடாக எடுத்திங்கன்னா யூபிஎஸ்சியில் ஒரு 9 பேப்பர் இருக்கும். அதில் 2 பேப்பர் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட், சரிங்களா? ஆப்ஷனல் சப்ஜெக்ட் லிஸ்ட்டு வேணால் நீங்கள் கேளுங்க. உங்கள் நம்பர் எனக்கு
என்னோட நம்பர் டிஸ்ப்ளே பண்ண நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் மேம். ஓகே, நீங்கள் அதை கேளுங்க. ஸோ அப்போ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒரு ரவுண்ட் பார்த்துருங்க. அதில் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸி அப்படின்னு தோணுதோ அதை எடுத்துலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம், இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கலாம், இல்லை ஆந்த்ரோபாலஜி, ஓகே மேம், இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரி எது உங்களுக்கு நல்லா வருமோ சமூக அறிவியல் சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு வந்து கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஒரே நிமிஷம் சார், மைக். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி உள்ள ஜூனியர் ப்ரோக்ராம் சொன்னீங்க. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக இருந்துச்சுன்னா அடுத்து வரவங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனாக இருக்கும். ஆமாம், நம்ம இப்போ வந்து அரசு வேலை வாய்ப்புக்கு தான் போக போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் கரண்ட் பேஸ்ட் நம்ம வந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். அதாவது ஸ்கூலில் என்ன படிக்கிறோமோ அதே தான் திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு வேலைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அரசு வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்கூல்லே டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலில் படிக்கிற அதே சோஷியல் சயின்ஸ், சமூக அறிவியல் இது இல்லாமல் நம்ம இப்போ சித்திக் சார் சொன்னாங்களே ஆப்டிடியூட் ரீசனிங் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு, அதெல்லாம் நம்ம 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த கோர்ஸில் படிக்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் வித் ஷார்ட்கட்ஸ் எப்படி போடுறது ஸ்கூலில் இப்போ நான் வந்து அதில் 5th to 7th மோஸ்ட்லி நாங்கள் இப்போ என்கேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஸ் வெல் அஸ் சிபிஎஸ்சி போர்ஷன்ஸை கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு வீக்லி த்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கான்செப்ட் பேஸ்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா அந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சொல்லிக் கொடுத்துட்டு புரிதலுடனான கல்விக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கோர்ஸே வைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எவ்வளோ அழகாக அந்த கல்வியை வந்து புரிதலோடு கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போய் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட சிலபஸை ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம அதை கவர் பண்ணுறோம். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக்ஸ் அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி சிலபஸே இருக்குது. ஸோ படிக்கிற காலத்தில் ஒன்றா படிச்சுட்டா 18 வயசுலேயே அரசு வேலை எழுதி வேலைக்கு போயிடலாம். இவ்வளோ கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா மினிமம் ஃபார் குரூப் 4 வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் வந்து இப்போது 8th படிக்கும் போதே 9th போர்ஷன் இப்போ லீவ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 6th 7th என்சிஆர்டி புக்ஸ்லாம் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ஸோ அப்போ லீவ்லேருந்தே நாங்கள் கோர்சஸ் வந்து சப்ஜெக்ட்ஸை முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க மேம் எடுக்கும்போது நான் முடிச்சிருப்பேன், அதனால் அங்கே அவங்க ஆன்சரே பண்ணலாம். ஸோ அப்போ அது ஒரு மாதிரி ஜாலியாக அந்த கோர்ஸ் படிக்கணும். ஆனால் அதை வந்து ஈஸியாக எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்க வைக்குமோ அப்படி படிக்க வச்சுட்டு 2 months ஒன்ஸ் ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கு வந்து அட்ராக்டிவாக ப்ரைஸும் கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குதோ அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயர்லியராகவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின் இன்டென்ஷன் 20 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்காம 18 வயசுலேயே யூ ஆர் ரெடி ஃபார் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். நீங்கள் 18 வயசுல எழுதுங்க, 21 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடுங்க. 21 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்காதீங்க. அதான் அந்த ஜூனியர் ஐஏஎஸ் ப்ரோக்ராமோட மெயின் இன்டென்ஷன். கைடன்ஸ் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாமே இனிஷியலாகவே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அது வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நடக்குது. 1 year ஒரு நாளைக்கு 1 hour தான். ஃப்ரைடே மட்டும் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால 1.5 hours. அதில் நானும் இன்னொரு என்னோடய ஃப்ரெண்டு அவங்களும் சிவில் சர்வீஸ் ட்ரெயினர் தான். ஸோ நானும் அவங்க பேர் மஞ்சு 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறோம். இன்னொன்று அதை பைலிங்குவலில் எடுக்கிறோம். இங்கிலீஷ் மேபி அதுவுமே சில விஷயங்களுக்கு இங்கிலீஷுமே தேவைப்படுறது அப்படின்னால தமிழ்லேயும் ஒரு கான்செப்டை சொல்லி இங்கிலீஷ்லேயுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன் தமிழையே நாங்கள் 2 லாங்குவேஜ்லேயும் தான் எடுக்கிறோம். ஸோ அந்த புரிதல் இப்போ நாங்கள் வந்து 6வதுலேருந்து தமிழை ஸ்டார்ட் பண்ணி 10வது வந்து நாங்கள் ஒரு 8வதுக்குள்ளேயே முடிச்சிருவோம். ஸோ அதேமாரி எல்லாத்தையுமே இயர்லியெல்லாம் முடிச்சுட்டா அந்த 10வது பயம் தேவையில்லை, 11வது பயம் தேவையில்லை, வேலைக்கு போகணுன்ற பயம் தேவையில்லை. எல்லாத்தையும் முன்னாடியே படிக்க போகிறோம், அதை முன்னாடியே டெலிவர் பண்ண போகிறோம், இயர்லியராக செட்டில் ஆகிறோம். இதான் வந்து ஜூனியர் ஐஏஎஸ் ப்ரோக்ராமோட மெயின் இன்டென்ஷன். அதுமாரி அந்த காலேஜ் கோர்ஸ்க்காக அந்த மெயின் இன்டென்ஷன் மந்த்லி ஃபீஸ் மாதிரி போட்டு அதை நடத்துகிறோம். வாரத்துக்கு 3.5 மணி நேரம் செலவு பண்ணால் போதும், இவ்வளோ பிரச்சனையே இல்லை. அதான் அந்த கோர்ஸோட மெயின் இன்டென்ஷன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்? செலவு
அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரானால் ஒரு மாதத்துக்கு எப்படியும் 56,000 நீங்கள் ட்ரைனிங் பீரியட்லேருந்தே 56,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களோட பேக்கேஜ். சரிங்களா? அந்த ஒரு மாத சேலரியை நீங்கள் செலவு பண்ணால் போதும் ஐஏஎஸ்ஸாக இருக்குது. ஆமாம், அதுவும் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் வாங்குகிற சேலரியில் நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் அதில் 50% ஃபீஸாகவே செட் பண்ணியிருக்கோம். மினிமல் ஃபீஸ் சக்ஸஸ் தான் எங்களோட மெயின் இன்டென்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஷ்ரத் வந்து இப்போ வேலைக்கு போயிருக்காங்க பொதக்குடி அண்ட் அவர் டைப்பில். அது இல்லாமல் இந்த பேட்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்ல ரிசல்ட்டை. ஸோ அப்போது நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த 1 இயர் இல்லைனா 1.5 hours ட்ரைனிங்க்கு நீங்கள் ஒரு மாதம் வாங்க போகிற சேலரியில் ஒரு மாதம் சேலரியை செலவு பண்ணால் போதும். நாங்கள் உங்களுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ட்ரைனிங் தரோம். வேறு ஏதாவது டவுட்ஸ்? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஹிதாயத்துல்லா சாரை காண்டாக்ட் பண்ணலாம். பொதுக்குடி எஜுகேஷன் அகாடமி காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஜூனியர் ஐஏஎஸ் ப்ரோக்ராம், அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கான ப்ரிப்பரேஷனை இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நான் படித்தெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் அதுக்கும் கோர்சஸ் அவைலபிள். எல்லா டீட்டெயில்ஸும் ஹிதாயத்துல்லா சார்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா என்னோட நம்பர் 8489015156. சரிங்களா? ஸோ எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். பொதக்குடி எஜுகேஷன் அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, தேங்க்யூ. Now we'll welcome Mr. Abdul Malik, the Podakudi Education Academy Coordinator, Singapore, to deliver the vote of thanks. வாய்ஸ் தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்ல வேண்டும். அதற்கான நன்றி உரை நேரம் இது. பொதுவாக பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் இமாம் அவர்கள் பேசுவார்கள். அதே மாதிரி ஒரு தொடர்ந்து பயான் நடந்துச்சான் 2-3 நாள். ஒவ்வொரு நாளும் இமாம் அவர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படின்னு சொன்னாராம். உடனே முத்துவல்லி கூப்பிட்டு, ஹஜ்ரத் 3 நாளாக எல்லாம் வல்ல அல்லாஹ், எல்லாம் வல்ல அல்லான்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோதான் கூட்டமே வரும், இதுக்கு மேலே எவ்வளோ கூப்பிட்டாலும் கூட்டம் வராது, அதனால் உங்கள் பயானை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதுபோல் நாம் எவ்வளவோ முயற்சி செய்து பல மக்களிடம் கொன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது அரங்கு நிறைங்காவிட்டாலும் மனது நிறைந்த நிகழ்ச்சியாக நடைபெற்றிருக்குது. முதல்ல நாம் நன்றி உரை, அதுக்கு நான் முதலே அல்லாஹ்விற்கு நன்றி கூறி, எங்களுக்கு உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அருமை சகோதரர் ஆசாத் அவர்கள், பிஎன்எஸ் பில்டர்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோல் கேஎம்எஸ் பில்டர் உத்புதீன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவர்கள் மட்டுமல்ல, 12ஆம் வகுப்பிலே வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் கேஎஸ்எம்ஏ ட்ரஸ்ட் அறக்கட்டளையின் சார்பாக நினைவு பரிசுகளை வழங்கிய அருமை சகோதரர் கேஎஸ்எம்ஏ சுல்தான் சலாவுதீன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோல எங்களுடைய புதக்குடி எஜுகேஷன் அகாடமியுடைய ஆலோசகர், சிங்கப்பூரில் புதக்குடி அசோசியேஷனுடைய உதவி செயலாளர் சகோதரர் நூர் அமீன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே பொன்னாடை போர்த்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த எங்களுடைய புதக்குடி எஜுகேஷன் அகாடமியுடைய ஆலோசகர் என் முகமது சுலைமான் அவர்களுக்கும், கேட்ட உடனேயே
மேலப்பள்ளியிலே நடத்தி கொள்ளலாம், எந்தவித தடங்களும் இல்லை என்று எங்களுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதற்கு வழிவகுத்த அண்ணன் முத்துவள்ளி லியாக்கத் அண்ணன் அவர்களுக்கும் பொருளாதார உதவி கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல ஊர் உறவின்முறை ஜமாத்திடம் சென்று இந்த பள்ளியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்களும் நீங்கள் முத்துவலியிடம் கேட்டுக்கொண்டு தாராளமாக இந்த பள்ளிவாசலை இந்த நிகழ்ச்சிக்கு இடமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏசி வேணாலும் போட்டுக்கோங்க, இப்படியெல்லாம் மிக சிறப்பாக வழிகாட்டினார்கள். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக இந்த நிகழ்ச்சிக்காக வெளிநாட்டிலிருந்தும் ஊரிலிருந்தும் கடுமையாக உழைத்து ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று பாடுபட்ட அனைத்து பொதக்குடி எஜுகேஷன் அகாடமியுடைய நிர்வாகிகளுக்கும் அருமை சகோதரி அன்பு யாழினி அவர்களுக்கும் எங்களோடு கடந்த 2-3 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும், குறிப்பாக அருமை சகோதரர் எஸ் சித்திக் அவர்களை நான் அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று சென்னையிலே ஒரு ஐடி இன்ஜினியர் அவர் கிட்டத்தட்ட 16 வருடங்களாக கல்விக்காக ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு வேலை தேடக்கூடிய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை 16 வருடங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்றால் அவருக்கு முன் இந்த பொதுக்குடி எஜுகேஷன் சார்பாக நாங்கள் செய்யக்கூடிய சாதனைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமான விடயம். திட்டச்சேரிக்கு இப்பொழுது திட்டச்சேரியிலே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவர் இப்பொழுது திட்டச்சேரிக்கு இவரும் அருமை சகோதரி யாழினியும் செல்ல வேண்டும். நான் திட்டச்சேரிக்கு வருகிறேன், நீங்கள் அழைத்தால் காலையிலே நான் இங்கு வந்து தங்கி பொதக்குடியிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துவிட்டு நான் திட்டச்சேரிக்கு போகிறேன் என்று சொல்லி அவரே தன்னுடைய சொந்த செலவில் சென்னையிலிருந்து கொரடாச்சேரி வரை ட்ரெயினில் வந்து நமக்காக அஜர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம்தான் ரெஸ்ட். இப்போ அவர் உடனே திட்டச்சேரிக்கு போகணும். இது போன்ற அற்புதமான மனிதர்கள் நல் உள்ளங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல அற்புதமான நிகழ்வுகளை நாம் செய்ய முடியும். காரணம் சமுதாயத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய இன்னும் அங்கீகாரம் தேவை. அவருக்கு எப்படி நன்றி சொல்வது என்று வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் நிச்சயமாக எங்கள் ஊரின் சார்பாக அருமை சகோதரர் சித்திக் அவர்களுக்கும் அன்பு யாழினி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுக்குடி எஜுகேஷன் அகாடமியுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி எங்களுடைய பொதுக்குடி எஜுகேஷனுடைய சிறப்பு ஆலோசகர் அவர்கள் இக்பால் அண்ணன் துபாயில் இருப்பதால் அவர்கள் சார்பாகவும் நான் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நன்றி உரையை முடிக்கின்றேன். அதாவது செய்நின்றி மறக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொதுக்குடி எஜுகேஷன் அகாடமியில் நடத்தி வருகிறார் வி கிளியர் அந்த அகாடமியுடைய நிறுவனர் ஃபஹீமா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, sir. Alhamdulillah, with barakat and success, today's mentoring event comes to an end. May Allah subhanahu wa ta'ala accept all our efforts and bless all students with ilm and hikmah. Jazakumullah khairan. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم رب تمم نياتنا وقض حاجاتنا وحسن مرادنا وادفع بلياتنا واشف مرضانا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا
ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين.